தேவ சாயலாய் படைக்கப்பட்டதான மனுஷன் ஒரு காலகட்டத்தில் அந்த தேவ சாயலை இழந்து போகிறான். பாவம் செய்த உடனே அவன் இழந்து போகிறான். அவனை விட்டு போய் அவன் மனித சாயலாய் மாறுகிறான். இந்த மனித சாயலாய் மாறுவதற்கு என்ன காரணம் என்று சொல்லி பார்க்கும் பொழுது வசனம் சொல்லுகிறது. ஓசியாவின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை வாசியுங்கள் பாருங்கள். அவர்களோ ஆதாமைப் போல என் உடன்படிக்கையை மீறி அங்கே எனக்கு விரோதமாய் துரோகம் பண்ணினார்கள். ஏன்? அவனுடைய தேவ சாயல் போய்விட்டது. இந்த ஆதாம் தோட்டத்துக்குள்ளிருந்து வெளியே வரும்போது மிக முக்கியமான 7 காரியங்களை இழந்து போனார். இயேசு கிறிஸ்துவானவர் வரும்போது சொல்கிறாரு, இழந்து போனவைகளை ரட்சிக்கவும் மீட்கவுமே மனுஷகுமாரன் வந்தார். எது இழந்தது? ஆதாம் இழந்தவைகள், முதலாம் மனுஷன் இழந்து போனவைகளை மீட்கும்படி அவர் வந்தார். அதில் ஒன்று எது? முதலாவது ஆதாம் இழந்தது எது அப்படின்னு கேட்டால் தேவசாயல், தேவனுடைய ரூபம், அவருடைய மகிமை, அவரை மாதிரியே உருவாக்கப்பட்டதான ஒரு மனுஷன். அப்படி உருவாக்கப்பட்ட ஆதாமுக்கு கர்த்தர் ஒரு உடன்படிக்கை பண்ணியிருந்தார். உடன்படிக்கை என்ன? அதை நம்ம வாசித்தோம். ஓசியாவின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் என்ன சொல்லுது? அங்கே அவர்கள் என் ஆதாமை போல் உடன்படிக்கையை மீறி. அப்போ ஆதாமோடு கூட ஒரு உடன்படிக்கை பண்ணப்பட்டிருந்தது. என்ன உடன்படிக்கை? அன்னைக்கு உள்ள மனசாட்சியின் பிரமாணத்தின்படி ஒரு ஊழியம், ஒரு பிரமாணம், ஒரு உடன்படிக்கை கர்த்தர் ஆதாமோடு ஏற்படுத்தி இருந்தார். அவன் தான் ஆதாம் தான் அன்றைக்கி ஆசாரியன். எதுக்கு? தோட்டத்துக்கு. தோட்டத்தில் தான் சபை இருக்குது. யார்? ஏவாள் இருக்கிறாங்க, ஸ்திரீ சபை இருக்குது. அந்த சபையை ஆசாரியனாக கர்த்தர் இவரை வைத்தார். அதை பாதுகாக்கவும் காக்கவும். இதான் ஊழியம். தோட்டத்தை காக்கவும் பண்படுத்தவும் ஆண்டவர் வச்சார். வச்சுட்டு கர்த்தர் சொல்கிறாரு, இதெல்லாம் நீ செய்யலாம், இதெல்லாம் நீ செய்யக்கூடாது அப்படின்னு சொல்கிறார். ஆண்டவர் அவரோடு கூட ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறார். எல்லாவற்றையும் நீ ஆண்டு கொள்ளலாம் என்று சொல்லி இதெல்லாம் கொடுத்த பிறகு ஆதாமுக்கு இன்னொரு காரியம் தோன்றுகிறது. என்ன காரியம் தோன்றுகிறது? இதையும் தாண்டி கர்த்தர் தனக்கு விலக்கின அந்த விலக்கின கனியை புசிக்க வேண்டும் என்கிறதான இச்சை வருகிறது. ஒரு இடத்துல வசனம் சொல்லும்போது ஆதாம் இச்சித்தவைகள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அந்த பழத்தின் மேல், கனியின் மேல் ஒரு இச்சை வருகிறது. அதனுடைய விளைவாக கர்த்தர் செய்ய வேண்டாம் என்று சொன்ன ஒரு காரியத்தை அவர் செய்கிறார். இதான் உடன்படிக்கையை மீறுதல். உடன்படிக்கை பண்ணும்போது நீ இதை செஞ்சால் நான் உனக்கு இதை தருவேன், இவ்வளோ பணம் கொடுத்தா நான் இந்த லேண்டை உனக்கு தருவேன், பத்திரம் எழுதுகிறோம். அதான் உடன்படிக்கை. அதே மாதிரி தான் ஆண்டவர் ஆபிரகாமோடு கூட உடன்படிக்கை பண்ணினார், மோசையோடு கூட உடன்படிக்கை பண்ணினார், நம்மோடு கூட புதிய உடன்படிக்கை பண்ணியிருக்கிறார். நான் வருமளவும் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள், அபாத்திரமாய் போஜனமானம் பண்ணாதிருங்கள். இப்படி பண்ணிங்கன்னா அவர் ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறார். நான் நித்திய ஜீவனை அளிப்பேன். அது என் பாத்திரத்தில் பானம் பண்ணுகிறவனை, என் மாம்சத்தை புசிக்கிறவனை கடைசி நாட்களில் எழுப்புவேன், அவனுக்கு நித்திய ஜீவன் அளிப்பேன். இதான் உடன்படிக்கை. நான் சொல்கிறத செஞ்சால் நான் ஒன்று செய்வேன். இதான் உடன்படிக்கை. அதே மாதிரி தான் ஆதாமுக்கு தோட்டத்தை காக்கவும் பண்படுத்தவும் வைத்து, இந்த கனியெல்லாம் நீ புசிக்காமல் இரு, இந்த கனியை புசி, இதெல்லாம் சாப்பிடு. அப்படி இருந்தினா நான் உன்னை இந்த பூமி அனைத்தையும் ஆள வைத்து ஆளுகைக்கு கொடுத்து சகலவற்றையும் உனக்கு கீழ்ப்படுத்துவேன். இதான் உடன்படிக்கை. ஆனால் என்ன நடந்தது? கர்த்தர் விலக்கினதை, எதை கர்த்தர் வேணாங்கிறாரோ அதன் மேல் இச்சை, அதன் மேல் ஒரு விருப்பம், அதை அவன் உடன்படிக்கையை மீறினான் என்று வசனம் சொல்லுது. அதனுடைய விளைவு ஆதாம் மனுஷ சாயல் ஆனார். அந்த தேவ சாயல் போயிடுச்சு. பல நேரத்தில் கர்த்தர் நமக்கு ஆவிக்குரியவர்கள் என்கிறதான ஒரு சாயலை கொடுக்கிறார். இப்போ எல்லாம் ஒயிட் அண்ட் ஒயிட் போட்டு வந்திருக்கோம். இந்த ஒயிட் அண்ட் ஒயிட்டில் வந்திருக்கிறோம். இது நாம் ஏற்படுத்தி கொண்ட ஒரு சாயல். பார்க்குறதுக்கு ஆலயத்தில் இப்படி ஒயிட் அண்ட் ஒயிட்டில் உட்காந்துருக்கிறதுங்கிறது அழகாக இருக்குது. அதையும் தாண்டி ஒயிட் அண்ட் ஒயிட்டில் வர்றதுங்கிறது பிரதிஷ்டை கொஞ்சம் பேருக்கு. அதையும் தாண்டி ஒயிட் அண்ட் ஒயிட் மட்டும்தான் போடுவேன் அப்படிங்கிற கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க. இதையெல்லாம் எதுக்காக நாம் ஏற்படுத்துகிறோம்? வெளியரங்கமான ஒரு பிரதிஷ்டை, வெளியரங்கமான ஒரு சாயலை நாம் காட்டுகிறோம்.
நாம் பெந்தகோஸ்தேக்காரங்க, ஆவிக்குரியவங்க இப்படின்னு ஒரு சாயலை காட்டுகிறோம். ஆனால் இந்த சாயல் உள்ளுக்குள்ள இருந்துச்சு. ஆதாமை படைக்கும் போது உள்ளுக்குள்ள அந்த சாயல் இருந்தது. எப்பொழுது உடன்படிக்கை மீறப்படுகிறதோ அப்பொழுது அந்த சாயல் போய் மனுஷ சாயல் ஆகும். ஆவிக்குரியவர்களாக இருந்தாலும் கூட கர்த்தர் விலக்கின பாவத்தை, சில காரியங்களை நீங்கள் செய்யும் போது உங்களுடைய ஆவிக்குரிய சாயல் போய் மீண்டும் மனுஷ சாயல் வந்துடும். அந்த மீண்டும் மனுஷ சாயல் வரும்போது கர்த்தர் சொல்வார், என் உடன்படிக்கையை மீறி, என் உடன்படிக்கையை தாண்டி இவர்கள் எனக்கு துரோகம் பண்ணினார்கள். கர்த்தர் வேண்டாம் என்று விலக்கின கனியை புசித்ததுக்கு பின்னாடி கர்த்தர் சொல்றாரு, என் உடன்படிக்கையை அது மீறுதல், அது ஒரு வகையான எனக்கு துரோகம். என்ன துரோகம்? நான் நம்புகிறேன், நீ அதை சாப்பிட மாட்டேன். நான் உன்னை நம்பிதான் அந்த பழத்தை உன் பக்கத்தில் வச்சுட்டு போனேன், ஆனால் நீயோ எனக்கு துரோகம் பண்ணினாய். அது மாத்திரமல்ல, இதே காரியத்தை இஸ்ரவேல் ஜனங்கிட்ட கர்த்தர் சொல்வார், உன்னை நான் எனக்கென்று மீட்டு கொண்டேன், நீ என்னுடையவனாளாய், என் வஸ்திரத்தை உன்மேல் போட்டேன், எசேக்கியேல் 16 இருக்கு, போட்டேன். ஆனால் நீயோ அசிரியரோடு கூடும் எகிப்தியரோடு கூடும் விபச்சாரம் பண்ணி எனக்கு துரோகம் பண்ணினாய் அப்படின்னு ஆண்டவர் சொல்வார். கர்த்தர் நம்பி நம்மளை அழைத்து கொண்டு வரும்போது அதில் கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியத்தை கலக்கும் போது அது ஒரு வகையாய் கர்த்தருக்கு துரோகம் எனப்படுகிறது. அந்த துரோகம் நீ செய்ய மாட்டே, நீ பண்ண மாட்டேன்னு கர்த்தர் நம்பிதான் உங்ககிட்ட ஒரு சில காரியங்களை கொடுக்கிறார். அது ஊழியமாக இருக்கட்டும், ஆவிக்குரிய வாழ்க்கையாக இருக்கட்டும், அல்லது உங்களுடைய வேலையாக இருக்கட்டும், அல்லது உங்கள் நம்பி கொடுக்கப்படுகிற பொறுப்புகளாக இருக்கட்டும். சில நேரத்தில் கர்த்தர் உங்களை கொண்டு நல்ல பணத்தை கையாளக்கூடிய அல்லது பணம் புரளக்கூடிய இடத்துல கொண்டு உட்கார வைப்பார், யூதாஸ் மாதிரி. எதற்காக வைக்கிறார்? உங்கள் மேலே ஒரு நம்பிக்கை, அந்த பணத்தை நீங்கள் சரியாய் கையாளுவீர்கள் என்று சொல்லி. ஆனால் அங்கே ஒரு வெள்ளிக்காசோ அல்லது ஒரு 30 வெள்ளிக்காசோ, ஒரு 500 ரூபா, ஒரு 100 ரூபா, 1000 ரூபாயில் கணக்கில் பொய் சொல்கிறது, அல்லது எழுதுகிற கணக்கில் கொஞ்சம் கூட்டி எழுதுறது, குறைச்சி எழுதுறது, அல்லது உங்கள் கையில் நம்பி கொடுக்குற பணப்பையை நீங்கள் தவறாக பயன்படுத்துறது, ஆண்டவர் சொல்கிறாரு, அவருடைய பார்வையில் அதுக்கு துரோகம். அதுக்கு பேர், உன்னை நம்பித்தானே உன் கையில் கொடுக்க வச்சேன், இந்த வேலையை கொடுத்தேன், அதே மாதிரி தான் உன் ஊழியம், அதே மாதிரி தான் உன் குடும்பம், அதே மாதிரி தான் உங்கள் நம்பி கொடுக்கப்பட்ட பொறுப்புகள். அதில் முடிவு பரியந்தம் அதில் கர்த்தர் வேணான்னு சொல்கிற சில காரியத்தை நாம் செய்யக்கூடாது. அதனுடைய விளைவு என்னவாய் மாறிவிட்டது? அவன் துரோகம் பண்ணினான். அதிலிருந்து கூட கர்த்தர் அவனை மீட்க விரும்புகிறார். அதிலிருந்து கூட கர்த்தர் அவனை மீட்க விரும்புகிறார். மீட்டி மீண்டுமாக அவனுக்கு இன்னொரு காரியத்தை கொடுப்பதுக்கு தான் ஆண்டவர் கேட்கிறாரு. நான் வேண்டாம் என்று விலக்கின கனியை நீ புசித்தாயோ அப்படின்னு சொல்லும் போது ஆதாம் மீண்டுமாக செய்கிற தவறு என்னவென்றால், அந்த பாவத்தை மறைத்து வைக்கிறான். நான் சாப்பிட்டேன் அவன் கடைசி வரைக்கும் சொல்லவே இல்லை. நீர் கொடுத்த ஸ்திரீயானவள் என்னை வஞ்சித்தாள். கர்த்தருக்கு பிடிக்காத இன்னொரு காரியம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னால், பாவத்தை ஒத்துக்கொள்ளுதல் கர்த்தருக்கு ரொம்ப பிடிக்கும். நீங்கள் பாவத்தை செஞ்சிட்டீங்க, எப்பவும் எனக்கு ஆண்டவர் சொல்லி கொடுத்தது ஒன்று தான், நாம் பாவம் செய்ய மாட்டோன்னு கர்த்தர் நினைக்கல, செஞ்சால் மீண்டும் எழும்புறோமான்னு தான் பார்க்குறாரு. ஏன்னா நம்ம மண்ணு என்று அவர் நினைவு கூறுகிறார். பல நேரங்களிலே நம்முடைய வீழ்ச்சி அவருக்கு தெரிகிறது, பலகீனம் தெரிகிறது. அந்த பலகீனத்தில் விழுந்த பிறகு கர்த்தரிடத்தில் நாம் ஒத்துக்கொள்ளுகிறோமா? தன் பாவங்களை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் அவரிடத்தில் இரக்கம் பெறுவான்னு இருக்கு. நாம் அறிக்கை செய்து விட்டுடுறோமா? அதுதான் கர்த்தருடைய கேள்வி. சாமுவேலை அனுப்பி கர்த்தர் கேட்கிறார் சவுல் இடத்துல, எல்லாம் ரெடியா? அப்போ அவன் சொல்கிறான் எல்லாம் முடிஞ்சிருச்சு. அப்போ சாமுவேல் கேட்குறார், நான் கேட்குற அந்த ஆடு மாடுகளின் சத்தம் என்ன? என் காதில் ஒன்று விழுது, அது என்ன? மறைத்து வைத்தல். கேயாசி நாகமான இடத்துல போய் எல்லாத்தையும் வாங்கி வந்து வைத்து மறைத்து வைக்கிறான். மறைத்து வைக்கும் போது எலிசா சொல்லுகிறான், அந்த மனுஷன் ரதத்தை விட்டு இறங்கும் போது என் மனம் உன்னோடு கூட வரவில்லையா? கர்த்தருக்கு பிடிக்காத ஒரு விஷயம் மறைத்து வைத்தல். கேட்கும் போது ஒத்துக்கிட்டீங்கன்னா முடிஞ்சிருச்சு. பல நேரங்களில் அதான் யோபுவின் புஸ்தகம் சொல்லுகிறது, 31-33 வாசிங்கள். நான் ஆதாமை போல என் மீறுதல்களை மூடி என் அக்கிரமத்தை என் மடியிலே ஒளித்து வைத்தேனோ, அக்கிரமத்தை ஒளித்து வைத்தேனோ, என் மீறுதல்களை மூடினேனோ. பல நேரங்களில் இதுதான் நடக்குது. இதனுடைய விளைவு என்னவாய் மாறுகிறது?
ஆதாம் தேவ சாயலிருந்து மனுஷ சாயலாய் மாறுகிறான். மனுஷ சாயலானான். முதலாம் மனுஷன் பாவத்தினால் மனுஷ சாயலானான்னு ரோமருக்கு நிருபம் சொல்லுது. இப்ப தேவ சாயலை இழந்தாச்சு. இப்ப வாசிங்க ஆதியாகமத்தின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 3வது வசனம் வாசிங்க. ஆதாம் 130 வயதான போது தன் சாயலாக தன் ரூபத்தின்படியே ஒரு குமாரனை பெற்று, தன் சாயலும் தன் ரூபமும். ஆதாம் படைக்கப்பட்டது தேவ சாயலும் தேவ ரூபமும். ஆனா சேத்து பிறக்கிறது தன் சாயலும் தன் தகப்பனுடைய சாயலாகிய ஆதாமின் சாயலும் ஆதாமின் ரூபம். இன்னைக்கு ஆதாமியோட சாயலும் ஆதாமுடைய ரூபம் தான் உலகம் முழுவதும் போகுது. தேவ சாயலும் தேவ ரூபமோ எப்போ மீறுதலும் ஒளிச்சு வைக்கிற தன்மையும் வந்துச்சோ அன்னையோடு கூட அது போயிருச்சு. அந்த தேவ சாயல் முடிஞ்சிருச்சு. எப்போ கர்த்தருடைய உடன்படிக்கையை ஆதாம் மீறினானோ, கர்த்தர் சொன்னதான அந்த வேலையை, கர்த்தரோடு கூட இருக்கக்கூடியதான உறவை அவன் எப்பொழுது துண்டித்து கொண்டானோ அப்பொழுதே தேவ சாயல் போயிருச்சு. இப்போ வசனம் சொல்லுது, ஆதாம் பெற்றெடுக்கிற சேத் எப்படி இருந்தானா ஆதாமின் சாயலும் ஆதாமின் ரூபத்தின்படியையும் இருக்கிறார். இன்னைக்கு இதுதான் நம்முடைய சாயல், இதுதான் நம்முடைய ரூபம். எது? மனுஷ சாயல் மனுஷ ரூபம். நம்முடைய தகப்பன் சாயல் நம்முடைய தகப்பன் ரூபம். சொல்லும் போது கூட நம்மளை சொல்லுவாங்க, பிறக்கும் போது கூட நீங்கள் பிள்ளை பிறக்கும் போது வளரும் போது ஒவ்வொன்றும் சொல்லுவாங்க. பிறந்த உடனே அதில் ஒன்றும் தெரியாது, ஆனாலும் சில சொல்லுவாங்க அப்பா மாதிரியே இருக்குது அப்படிம்பாங்க. வளர வளர சொல்லுவாங்க அம்மா மாதிரியே இருக்குதுன்னு சொல்லுவாங்க. இன்னும் கொஞ்சம் சுபாவங்கள் வெளிப்படும் போது சொல்லுவாங்க அவங்களுடைய தாத்தாவோட சுபாவம் வருது, அவங்க அப்பா சுபாவம் வருது, அம்மா சுபாவம் வருது. இது எல்லாமே ஆதாம் தன் சாயலும் தன் ரூபத்தின் படியையும். மனுஷனுடைய சாயல் மனுஷ ரூபம். இன்னைக்கு தேவனால் பிறந்து தேவ சாயலாய் மாற்றப்பட்டவங்க தான் நீங்களும் நானும். இப்ப நம்ம கிறிஸ்துவுக்குள்ளே பிறந்திருக்கிறோம், மறுபிறப்பு அடைஞ்சிருக்கிறோம். கிறிஸ்துவின் சாயல் தான் வரணும் நமக்குள்ள. ஆனா இன்னைக்கு என்ன சாயல் வந்துகிட்டு இருக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப நமக்குள்ள வர்றது எல்லாமே மனுஷ சாயலும் மனுஷ ரூபமும் வந்துகிட்டு இருக்கு. கிறிஸ்துவுக்குள்ள மறுபடி பிறந்துட்டோம்னா கிறிஸ்துவின் சாயல் வெளிப்படணும். நம்மளை பார்க்குறவங்க கிறிஸ்துவை பார்க்கணும். கொஞ்சம் கொஞ்சமா நீங்க கிறிஸ்துவின் ரூபத்துக்கு, அதுதான் மறு ரூபம். மறுரூபம் ஆகிறோம்னா எது மறுரூபம் ஆகுதல்? இப்ப நீங்க உங்களுடைய தகப்பன் தாயினுடைய ரூபத்திலிருந்து கிறிஸ்துவின் ரூபத்துக்கு மாறணும். அதுதான் கர்த்தர் உங்களை என்னையும் மறுபடி பிறக்க வச்சார். ஆனா இன்னைக்கு நமக்குள்ள என்ன இருக்குது? ஆதாமின் சாயலும் ஆதாமின் ரூபமும் இருக்கிறது. இதனுடைய விளைவா இன்னைக்கு நாம எப்படி இருக்கிறோம்? மீட்கப்பட்டவர்கள், அபிஷேகம் பெற்றவர்கள், ஆவிக்குரியவர்கள், விசுவாசிகள், ஆனால் இன்னும் மனுஷ சாயல், இன்னும் மனுஷ ரூபம், இன்னும் அது மாறல. பல நேரங்களில் வெளிப்படுது, இன்னும் பல இடத்துல அதுதான் அதிகமா இருக்குது. இன்னும் நமக்குள்ள இயேசுக்குள்ள வந்து கிறிஸ்துவுக்குள்ள மறுபடி பிறந்து 20 வருஷம் 30 வருஷம் 40 வருஷம் ஆயிருச்சு, 10 வருஷம் 20 வருஷம் ஆயிருச்சு. ஆனாலும் சாயல் மாறுச்சா? ரூபம் மாறுச்சா? உங்களை பார்க்குறவங்க கிறிஸ்துவ பார்க்க முடியுதா? ஒயிட் அண்ட் ஒயிட்டை போட்டு நீ பெண்டிகாஸ்டல்னு காட்ட வேண்டிய அவசியம் இல்லை. உன்னை பார்க்கும் போதே தெரியணும் நீ கிறிஸ்துவினுடையவன்னு சொல்லி. ஒன்றும் இல்லை, பேதுரு போய் அந்த நெருப்பு பக்கத்தில் உட்காடுறாரு. உட்கார்ந்த உடனே அந்த வேலைக்காரமா கேட்குறாங்க, நீயும் அந்த கலிலேயன் கூட இருந்தவன் தானே? உன் பேச்சு காட்டுகிறது. 3.5 வருஷம் இயேசுவோட இருந்ததுனால பேதுருவினுடைய பேச்சு இயேசு கிறிஸ்துவின் பேச்சுக்கு ஒப்பாய் மாறுகிறது. அவருடைய சாயலுக்கு ஒப்பாய் அவன் மாறுகிறான். பார்க்கும்போது அப்படியே கிறிஸ்துவினுடைய சாயல் வெளிப்படுது, பேச்சில் வெளிப்படுது. அந்த வேலைக்காரமா சொல்றாங்க, நீயும் அந்த கலிலேயன் கூட இருந்தவன் தானே, உன் பேச்சு காட்டுகிறது. அதே பேதுரு மறுதலிக்கிறார், சபிக்கிறாரு கொஞ்ச நேரத்தில். அந்த வேலைக்காரமா வசனம் சொல்லுது, அந்த வேலைக்காரமா அவரை விட்டு விலகி போனார். காரணம் என்ன? கிறிஸ்துவின் சாயல் போய் அவனுக்கு மனுஷ சாயல் வந்துருச்சு. இதுதான் ஆதாம் தன் சாயலாகவும் தன் ரூபத்தின்படியையும். இப்போ நீங்கள் கல்யாணம் பண்ணி ரட்சிக்கப்பட்டு
ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு வந்து ஒரு ஆவிக்குரிய மணமகளை திருமணம் பண்ணி பரிசுத்தவான்கள்லாம் வந்து கல்யாணம் பண்ணி நல்ல ஒரு ஆராதனை நடத்தி உங்களை திருமணம் பண்ணி வைக்கிறாங்க. ஆனால் பிறக்கிற குழந்தை மாம்சத்தில் உங்களுக்குள்ள இருந்த குறையோடு பிறக்குது. குறைனா நான் சொல்கிறது கோபம், மூர்க்கம் எல்லாத்தோட பிறக்குது. ஏன் அப்படி பிறக்குது? நீங்கள் தான் மறுபடி பிறந்துட்டீங்களே, நீங்கள் தான் கிறிஸ்துவுக்குள்ள 10 வருஷம் 20 வருஷம் வந்துட்டீங்களே, நீங்கள் தான் கிறிஸ்துவை போல கொஞ்சம் கொஞ்சமாக மாறிக்கொண்டிருக்கிறீங்களே. அப்படி இருக்கும்போது உங்களுக்கு பிறக்கிற குழந்தை தேவ சாயலாகவும் தேவ ரூபத்தின்படி தானே பிறக்கணும். ஆனால் எப்படி பிறக்குது? வசனம் சொல்லுது எப்படி பிறக்குது? ஆதாமின் சாயலும் ஆதாமின் ரூபம். உங்க தன் தகப்பனுடைய சாயல், தன் தகப்பனுடைய ரூபம் உங்களை மாதிரியே தான் பிறக்கும். அப்படிதான் பிறக்கும். நம்ம சொல்றோம் ஆமாங்க அப்படிதான் பிறக்கும், எஸ். ஆனால் உங்களுடைய சாயல், உங்களுடைய ரூபம் உள்ளுக்குள்ள எப்படி வருது? உங்க சுபாவம் மாறி இருந்தா உன் பிள்ளைக்கும் சுபாவம் மாறி இருக்கும். உங்க சுபாவம் மாறல, அதனால உன் பிள்ளையின் சுபாவமும் மாறல. நீங்க அதை ரொம்ப பெருமையா வேற சொல்றீங்க. என்ன மாதிரியே அவனுக்கும் கோபம் வருது, அவங்க அம்மா மாதிரியே அவனுக்கும் கோபம் வருது. ஏன் வருது? அவங்க அம்மா தான் ரட்சிக்கப்பட்டாங்களே, அவங்க அப்பா தான் ரட்சிக்கப்பட்டுட்டாரு. ரட்சிக்கப்பட்டு தான் 20 வருஷம் ஆகுது, 30 வருஷம் ஆகுது. அப்படி இருக்கும்போது எப்படி அந்த சுபாவம் வருதுன்னா, நீ ரட்சிக்கப்பட்டோன்னு சொல்றோம், தேவ சாயலா மாறிட்டோன்னு சொல்றோம், ஆனா மாறல. இன்னும் உனக்குள் அந்த சாயல் தரித்திருக்கிறது. எந்த சாயல்? ஆதாமுடைய சாயல் இன்னும் இருக்கு. இன்னும் அந்த சாயல் உனக்குள்ள குடிக்கொண்டிருக்கு. மீறுதல் இருக்கு, மறைத்து வைக்கிற தன்மை இருக்கு, அக்கிரமத்தை மறைத்து வைக்கிற சுபாவம் இருக்கு. ஆவிக்குரியவங்க தான் பேரு. ஆனா இன்னைக்கு இயேசு வந்தாரனால் சபையில் எத்தனை பேர் எடுத்துக்கொள்ளப்படுவார்கள்? எத்தனை பேர் இயேசுவோடு கூட பறந்து போவார்கள்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க பார்ப்போம். நாம இன்னைக்கு கிறிஸ்துவை சந்திக்கக்கூடிய அளவில் இருக்கிறோமா? மறுரூபம் ஆகுதல்னா என்ன தெரியுமா? நிறைய பேருக்கு அது தெரிய மாட்டேங்குது. மறுரூபம் ஆகுதல்னா என்ன? இயேசு வரும்போது திடீர்னு ஒரு மேஜிக் நடந்து அப்படியே டக்குன்னு மாறுறதில்ல மறுரூபம். ஒரு நிமிஷத்துல, ஒரு இமை பொழுதுல நாம் மறுரூபம் ஆவோம்னு இருக்கு இல்லையா? அந்த மறுரூபம் எப்படி ஆகும்? ஒரு நேரத்தில் பட்டு நடக்காது. அது எப்போ நடக்கும் தெரியுமா? உங்களுக்குள்ள மறுரூபம் ஆய்கொண்டே இருக்கும். நீங்க ரட்சிக்கப்பட்ட நாள்ல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா உன் சாயல் மாறும், உள்ள சுபாவம் மாறும், பார்வை மாறும், சிந்தனை மாறும், உன்னுடைய பேச்சு மாறும். எல்லாம் மாறி 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 கடைசியாக வெளியே ரூபமும் மாறும். உள்ள இருக்கிற சாயல் மாறிக்கிட்டே வந்து கடைசியா வெளியே இருக்கிற ரூபமும் மாறும். உள்ள இருக்கிற ரூபமே மாறல. ஆனா என்ன சொல்லிட்டு இருக்கிறோம்? கிறிஸ்து வரும்போது என்னுடைய வெளியே இருக்கிற ரூபம் மாறிடணும். உள்ள இருக்கிற சாயல் மாறாம வெளியே இருக்கிற ரூபம் மாறாது. நான் மாறுவதற்கு ஆயத்தப்படணும், விட்டு கொடுக்கணும். இன்னும் எனக்குள்ள ஆதாமின் சாயல் தான் இருக்கு. இன்னும் எனக்குள்ள என்னுடைய தகப்பன், தாய் தகப்பனுடைய சாயல் தான் இருக்கு. அதுதான் வெளிப்பட்டு கொண்டே இருக்கு. எனக்குள்ள இருக்கிறது என் பிள்ளைக்குள்ள வெளிப்பட்டு கொண்டே இருக்கிறது. நான் அதை பெருமையாக கருதுகிறேன். நான் அதை ரொம்ப சந்தோஷமா சொல்றேன். என்ன மாதிரியே தாங்க அவனும். எதுக்கு எடுத்தாலும் உடனே கோபம் வந்துடும். அதுல என்ன பெருமை இருக்குது? நீ இன்னும் உன் தகப்பன் சாயல்ல தான் இருக்கிறே ஒழிய கிறிஸ்துவினாகிய புது தகப்பன் மறுபடி பிறந்த அனுபவத்துக்குள் வரவில்லை. பழைய மனுஷன் இன்னும் சாகவில்லை. புதிய மனுஷனை இன்னும் தரித்து கொள்ளவில்லை. கர்த்தர் படைத்தது உன்னை தேவ சாயலாக, ஆனால் நீயோ இன்னும் உன்னுடைய சாயலாய்த்தான் பெற்றுக் கொண்டிருக்கிற. அதான் ஆண்டவர் சொல்றார். இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட ஆராய்ந்து பார்க்கணும். ஆண்டவரே, நான் என் ஆதாமை போல நான் என் மீறுதல்களை மறைத்து வைத்தேனோ, ஆதாமை போல நான் ஏதாவது மறைச்சு வச்சிருக்கிறேனேப்பா அப்படின்னு ஆண்டவர்கிட்ட கேட்கணும். நல்லா கவனிங்க. அப்போ கிறிஸ்துவினுடைய சாயலுக்கு ஒப்பாக மாறும்படி தான் நாம் இன்னைக்கு அழைக்கப்பட்டிருக்கிறோமே ஒழிய, நமக்குள் இருக்கிற பாவ சரீரம், ஆதாமுடைய சாயலும் ஆதாமுடைய ரூபமும் மாற வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அப்போ அந்த சாயலும் ரூபமும் எனக்கு மாறணும் அப்படின்னா நான் கொஞ்சம் கொஞ்சமாக தேவ சாயலுக்கு மாற வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஆனால் நான் அதை விரும்பலை. நிறைய பேருடைய பிரச்சனை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால், அந்த தேவ சாயலுக்கும் தேவ ரூபத்துக்கும் அவங்க என்ன செய்யலைன்னா விரும்பலை. அவர்கள் எதை விரும்புகிறாங்க? அதே ஆதாமின் சாயல், என்னுடைய சாயல், என்னுடைய
ரூபம் என்னுடைய மகனுக்கோ என்னுடைய சந்ததிக்கோ வர்றதை நான் பெருசாக நினைக்கிறேன். ஆனால் வசனம் சொல்லுது, நாம் அவருடைய சாயலுக்கு ஒப்பாய் மாறும்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம். நாம் அந்த சாயலை அடைஞ்சிருக்கிறோமா? நம்முடைய முதலாவது பழைய மனுஷனுடைய சாயல் ஒளிஞ்சு போயிருக்குதா? வாசிக்கும் போது 4ஆம் அதிகாரம் எபேசியருக்கு எழுதின நிருபத்தில் 22வது வசனம், கெட்டு போகிற பழைய மனுஷனை, எவ்வளோ தெளிவாக இருக்குது பாருங்க. நீ வச்சிருக்கிற சாயல் இருக்குது, அது கெட்டு போகிற மனுஷன். எவ்வளோதான் நீங்கள் நல்ல மனுஷன், நல்ல சன்மார்க்கன் எப்படி பேர் எடுத்தாலும் அந்த சாயல் கெட்டு போகிற சாயல். இந்த சாயலை களைந்து போட்டு, இதுக்கு தான் கர்த்தர் உங்களை அழைச்சிருக்கிறார். ஆண்டவர் படைச்சது என்னவோ தேவ சாயலாகவும் தேவ ரூபத்தின்படி, ஆனால் வந்தது என்னவோ மனுஷ சாயல். காரணம், நடுவில் எனக்கு வந்த மீறுதல், நடுவில் நான் மாறின உடன்படிக்கையின் மாற்றம், நடுவில் எனக்குள்ள ஏற்படுத்ததான அக்கிரமத்தை ஒழித்து வைத்தல், இது எல்லாம் சேர்ந்து இன்னைக்கு என்ன கர்த்தருக்கு முன்பாக வேறு சாயலாய், மனுஷ சாயலாய், மனுஷ ரூபமாய் கொண்டு வந்து நிறுத்திருச்சு. இப்போ கர்த்தர் சொல்றாரு, நீ மறுபடி எனக்குள் பிறந்திருக்கிற, திருப்பி வந்திருக்கிற. இப்போ அந்த மனுஷ சாயலுக்குரிய சுபாவம் போயிருச்சுன்னா தேவ சாயல் உனக்குள்ள வந்துடும். அந்த சாயல் ஏன் இன்னும் வரலை அப்படின்னா, இன்னும் மனுஷ சாயல் உன்னை விட்டு போகலைன்னு அர்த்தம். இன்னும் அதை உன்னை விட்டு தொலைக்கலை, இன்னும் அதை மறைச்சி வச்சிருக்கிறோம், இன்னும் மடியில் மறைச்சி வச்சிருக்கிறோம். கர்த்தர் சொல்கிற உடன்படிக்கையை மீறுறோம். ஆவிக்குரியவருடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் கர்த்தர் நடத்துகிறார். அந்த ஒவ்வொரு நாளும் கர்த்தர் சொல்லுகிறபடி தான் நம்ம நடக்கிறோமா? ஒவ்வொரு நாளும் கர்த்தருக்கு பிரியமானதான் நம்ம செய்கிறோமாங்கிறத கொஞ்சம் ஆராய்ந்து பார்க்கணும். நம்மளை பொறுத்த வரைக்கும் ஊழியத்தை அழைச்சிட்டாரோ அல்லது ஆவிக்குரிய வாழ்க்கையை அழைச்சிட்டாருனோ, அழைப்பு வரைக்கும் கர்த்தருடையது, அதுக்கப்புறம் எல்லாம் நம்ம சித்தம்தான். கடைசி வரைக்கும் எல்லாம் நம்ம சித்தம். ஆண்டவரை கேட்டு செய்கிறோமா? எந்த ஒரு விஷயமா இருக்கட்டும். இயேசுவை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவர் ஒவ்வொரு நாளும் பிதாவின் சமூகத்தில் காத்திருந்து அவருடைய சித்தத்தை செய்தாராம். பிதாவின் சித்தத்தை செய்வதே என் போஜனமாக இருக்குது. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு நாளைக்கு 2 தடவை தான் பைபிள் படி போஜனம். எலியாவுக்கு காலையும் மாலையும் ஆகாரம் வந்தது. பைபிள் படி 2 வேளை ஆகாரம் இருக்கு. சாயங்காலமும் விடியற் காலமும் ஆகி நமக்கு ஒரு நாள் கணக்கு. அப்போ இந்த 2 வேளை சாப்பிட்ற மாதிரி ஒவ்வொரு நாளும் 2 முறை தேவ சமூகத்தில் போய் உட்கார்ந்து, இயேசு பார்த்தீங்கன்னா ராத்திரி ஜெபம் பண்ண போயிடுவார், திருப்பி காலையில் பார்த்தீங்கன்னா அதிகாலையில் வனாந்தரத்துக்கு ஜெபம் பண்ண போயிடுவார். அவர் போய் ஒவ்வொரு நாளும் பிதாவின் சித்தத்தை தேவ சமூகத்திலிருந்து கேட்டுக்கொண்டு வருவார். என்ன சொல்லணும், யார்கிட்ட பேசணும். ஏசாயா புஸ்தகம் 50ஆம் அதிகாரம் 4வது வசனத்தில் இது சொல்லப்பட்டிருக்கிறது. தினந்தோறும் நான் என்ன சொல்லணும், இளைப்படைந்தவனுக்கு ஏற்ற சமயத்தில் நான் வாக்கை சொல்லும்படி எல்லாத்தையும் பிதா கிட்ட கேட்டு வருவாராம். ஆனால் நீங்களும் நானும் டெய்லி தேவ சமூகத்தில் உட்கார்ந்துருக்கிறோமா? தேவ சமூகத்தில் உட்காரத்தான் உங்கள் சாயல் தேவ சாயலாய் மாறும். உங்களுக்கு ஒரு சம்பவம் தெரியும் பைபிளில். மோசே மலை மேலேருந்து கீழே இறங்கி வரார். இறங்கி வரும்போது வசனம் சொல்லுது, மோசேயின் முகத்தில் என்ன இருக்குது? ஒரு பிரகாசம் இருக்கு. அந்த பிரகாசம் சாதாரண மனுஷர்களால் பார்க்கக்கூடாததாக இருந்தது. அவங்க சொல்றாங்க, உன்னுடைய முகத்தை முக்காடிட்டுக்கொள், என்னால் பார்க்க முடியலை அப்படிங்கிறாங்க. தேவனை போய் பார்த்து விட்டு ஒரு 40 நாள் இருந்துட்டு வர மோசேயின் முகத்தில் அவ்வளோ பிரகாசம் இருக்குன்னா, இன்னைக்கு பரிசுத்தாவியை நாம் பெற்றிருக்கிறோம். அவராவது அப்பப்போ 40 நாள் போயிட்டு வருவார் தேவனை பார்க்க. ஆனால் நீங்களும் நானும் பரிசுத்த ஆவியை பெற்றிருக்கிறோம், தினமும் தேவ சமூகத்தில் உட்கார்ந்து இருக்கிறோம். அப்படி உட்கார்ந்து இருக்கும் போது தினந்தோறும் அவருடைய பிரசன்னம் நம்ம மேலே வரணுமா இல்லையா? தினந்தோறும் நம்முடைய முகத்தில் அவருடைய பிரசன்னம் இருக்கணுமா இல்லையா? நம்மளை பார்க்குறவங்க கிறிஸ்துவை பார்க்கணுமா இல்லையா? ஆனால் இன்னும் நமக்குள்ள அந்த சாயல் மனுஷ சாயலாகவே இருக்கு. நம்மளை பார்க்குறவங்க என்னைக்காவது கேட்டிருக்கிறாங்களா, உன் முகத்தில் ஒரு வித்தியாசம் இருக்கு, உன் முகத்தில் ஒரு பிரசன்னம் இருக்கு? உங்களுக்கு தெரியுமா, கருப்பாக இருக்கிறாங்க, சிவப்பாக இருக்கிறாங்க, அவங்க வந்துட்டு நல்லா பவுடர் போடுறாங்க, போடாமல் இருக்கிறாங்க, இதெல்லாம் பிரச்சனையே கிடையாது. தேவ சமூகத்திலிருந்து நீங்கள் வெளியே வந்தீங்கன்னா உங்கள் முகத்தில் ஒரு பிரசன்னம் இருக்கும், ஒரு பிரகாசம் இருக்கும். அதை தேவ பிரசன்னத்திலிருந்து பார்க்குற ஜனங்களுக்கு நல்லா தெரியும், நல்லா கண்டுபிடிச்சிருவாங்க. அதே நேரத்தில் சிலருக்குள்ள பயம் இருக்கும், சிலர் தேவனை விட்டு தூரம் போயிருப்பாங்க, ஆனால் ஆவிக்குரியவங்க மாதிரி இருப்பாங்க. ஆனால் அவங்க முகத்தில் ஒரு இருள் இருக்கும்.
இது யாரால பார்க்க முடியும்னா, நல்ல தேவ சமூகத்தில் இருக்கிற மனுஷனால கண்டுபிடிக்க முடியும். சிலருடைய முகத்தை பார்க்கும் போதே தெரியும் அவங்களோட தேவன் இல்லை. சிலரை பார்க்கும் போதே தெரியும் அவர் மிகச்சிறந்த தேவ மனுஷன். சில ஊழியக்காரங்களை பற்றி கேட்டிருக்கிறோம், சாட்சி படிச்சிருக்கிறோம். அவங்களுடைய அறைக்குள்ள சந்திக்கிறதுக்கு ஜனங்க போவாங்களாம், ஜெபிக்கலாம் அல்லது ஏதாவது ஒரு காரியத்தை சொல்லிட்டு ஜெப குறிப்பு கொண்டு போவாங்களாம். அந்த தேவ மனுஷன் சேர்ல உட்காந்துருப்பாராம். அவரை போய் பார்க்க போவாங்களாம். ஆனால் அவர் மேல் இருக்கிற பிரசன்னம், அந்த மகிமை அவங்கள பேசவே விடாதாம். அவரும் பேச மாட்டார், உட்கார்ந்தா இருப்பாராம். வாங்கன்னு சொல்லுவார், அவ்வளோதான். இவர்கள் தங்களை அறியாமலேயே அழுவார்களாம். அவரை பார்த்த உடனே அழுவாங்களாம். அழுதுட்டு, ஐயா ஒன்றும் இல்லை, கர்த்தர் எனக்கு சமாதானம் கொடுத்துட்டாரு, எனக்கு ரொம்ப சந்தோஷம்ன்ட்டு போயிடுவாங்களாம். வந்த குறிப்பையே சொல்ல மாட்டாங்களாம். அந்த அளவுக்கு அந்த தேவ பிரசன்னத்தில் உட்கார்ந்துருக்கிற மனுஷன் மேலே தேவ பிரசன்னம் மூடி இருக்கும். உன்னோட அப்படிப்பட்ட பிரசன்னத்தோட உட்கார்ந்துருக்கிற உங்களோட சாதாரணமான ஆட்கள் வந்து உட்கார்ந்து அரட்டை அடிக்க முடியாது. அவங்களால உங்களோட உட்கார்ந்து சும்மா டைம் பாஸ் பண்ண முடியாது. உன் பக்கத்தில் அவங்களால உட்காரவே முடியாது. நான் சொல்றது ஆவிக்குரிய அனுபவம். அந்த தேவ சாயலை நீ மாறும்போது உன்னால் வேற யாரோடையும் சாதாரணமாக உட்கார்ந்து பேச முடியாது. காரணம், உனக்குள்ள இருந்து அந்த பிரசன்னம் வெளிப்பட்டு கொண்டிருக்கும். அதுதான் தேவ சாயலும் தேவ ரூபமும். அதை மாறணும். இன்னும் அப்படியே நம்மகிட்ட இப்போ என்ன ஒரு பிரச்சனைன்னா, ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி வெளியே இருக்கிற ஜனங்களோட உட்காந்து நல்ல சந்தோஷமாக பேசி அரட்டடிச்சு சினிமா கதை, அரசியல் கதை பேசிக்கிட்டு இருந்தோம். இப்போ ரட்சிக்கப்பட்டு வந்த பிறகு இங்கே சினிமா கதை, அரசியல் கதை கிடையாது. ஆனால் வேற கதை உட்காந்து பேசி அரட்டடிச்சுக்கிட்டு இருக்கிறோம். இப்போ இங்கே உட்காந்து ஜாலியாக அதே மாதிரி தான், ஆனால் கதை வேற. ஆனால் சுபாவம் ஒரே சுபாவம். அது வேற, இது வேற, சுபாவம் ஒரே சுபாவம். அப்போ நீங்கள் என்ன மாறி இருக்கிறீங்கன்னா, இடம்தான் மாறி இருக்கிறீங்களே ஒழிய சாயலும் ரூபமும் மாறல. இடம் மாறி இருக்கு, ஆள் மாறி இருக்குது, அவ்வளோதான். நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க. நீங்கள் தேவனோட கூட வந்து விட்டால், உங்களுக்குள்ள தேவனுடைய பிரசன்னம் புறப்பட ஆரம்பிச்சிருச்சுன்னா, உங்களால் பழைய ரூபத்தில் இருக்க முடியாது, பழைய சாயல்ல இருக்க முடியாது, பழைய ஆக்டிவிட்டிஸ் உங்களுக்குள்ள இருக்காது, பழைய சுபாவங்கள் காணப்படாது. நம்ம சில காரியங்களை நீங்கள் பார்த்துருப்பீங்க, சில பாவங்களை நீங்கள் விட்டுருப்பீங்க. அது நீங்கள் நினைக்கல, ஆண்டவரை விட வச்சார். சில காரியங்களை ஆண்டவர் நீங்கள் விடணும்னு நினைக்கிறார், அதனால உங்களுக்குள்ள விட்டு வச்சிருக்கிறார். அதை என்ன செய்கிறாரு, நீ அவரை மாதிரி மாறணும், அவர் சாயலுக்கு ஒப்பா வரணும் அப்படின்னு நினைக்கிறார். இது மனுஷ சாயலிருந்து தேவ சாயலுக்கு மாறுவது. ஆண்டவர் நினைக்கிறது, உன்னை நான் தேவ சாயலாக தான் படைச்சேன். மறுபடி பிறந்தவங்களுக்கு சொல்கிறேன், born again அவங்களுக்கு சொல்கிறேன், படைச்சேன். ஆனால் நான் உங்கள்கிட்ட எதிர்பார்க்கறது என்னென்னா, தேவ சாயலாக நீ மாற வேண்டும் என்று சொல்லி. அதே நேரத்தில் ஆதாமுக்கு இன்னொரு பையன் இருக்கிறான். அவனுடைய சாயல் எப்படி இருந்துச்சு பாருங்க. இவன் பெற்றெடுத்த இந்த பையன் தன்னுடைய சாயலாகவும் தன்னுடைய ரூபத்தின்படியையும் பெற்றெடுத்தான். இன்னொரு சாயல் இருக்குது, வாசிங்க. 1 யோவான் 3ஆம் அதிகாரம், 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 12 வாசிங்க. பொல்லாங்கனால் உண்டாயிருந்த தன் சகோதரனை கொலை செய்த காயினை போல் இருக்க வேண்டாம். இது இன்னொரு சாயல். ஆதாமுடைய ஒரு பையன் ஆதாமுடைய சாயல்ல இருக்கிறான், தேவ சாயல்ல இல்லை. ஆனா ஆதாமுடைய இன்னொரு பையன் ஆதாமுடைய சாயல்ல இல்லை, அவன் பிசாசின் சாயல்ல இருக்கிறான். வசனம் சொல்லுது, பொல்லாங்கனால் உண்டாயிருந்து தன் சகோதரனை கொலை செய்த காயினை போல் இருக்க வேண்டாம். ரெண்டாவது சாயல் என்ன? ஆதாமுடைய பசங்க தான் 2 பேரும். இவன் காயின், அது சேத்து. ஆனா சேத்தினுடைய சாயல் ஆதாமுடைய சாயல், ஆனா காயினுடைய சாயல் பிசாசினுடைய சாயல். எப்படி இவனுக்குள்ள பிசாசின் சாயல் வந்தது? அதற்கு மிக முக்கியமான ஒரு ஆவிக்குரிய காரணம் இருக்குது. நிறைய பேர் இதை எப்படி தப்பா எடுத்துக்கிறாங்கன்னு கேட்டீங்கன்னு சொன்னா, அவர்கள் தப்பா போதிக்கிறார்கள். எப்படி தப்பா போதிக்கிறாங்கன்னா, ஏவாளை குறித்து அவர்கள் தப்பான காரியத்தை சொல்றாங்க. என்ன சொல்றாங்க? ஏவாள் பிசாசுக்கு சோரம் போயிட்டாங்க, அதனால இது நடந்துச்சு அப்படின்லாம் சொல்லி, காயின் பிசாசினால் உண்டான காயின் என்று சொல்லுவது முழுக்க முழுக்க எதை குறிக்குது அப்படின்னா, பிசாசுக்கும் இவங்களுக்கும்
ஏவாளுக்குமான தவறான காரியம் அப்படின்லாம் சொல்கிறாங்க. உண்மையிலேயே அப்படி அல்ல. 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 3வது வசனம் வாசிங்க. ஆகிலும் சர்ப்பமானது தன்னுடைய தந்திரத்தினாலே ஏவாளை வஞ்சித்தது போல உங்கள் மனதும் கிறிஸ்துவை பற்றின உண்மையினின்று விலகும்படி கெடுக்கப்படுமோ என்று பயந்திருக்கிறேன். என்ன சொல்ல வராருன்னா, பிசாசினால் உண்டான பொல்லாங்கினால் உண்டான காயின் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஏவாளும் பிசாசும் சேர்ந்ததுனால காயின் பிறந்தான்னு அர்த்தம் இல்லை. அது தவறான உபதேசம். ஏன்னா பிசாசுக்கு அப்படி ஒரு சரீரம் கிடையாது, அப்படி நடக்கவும் நடக்காது. தேவதூதருடைய சரீரம் அப்படிப்பட்டது அல்ல. இது மிக தவறு. 2வது, நீங்கள் தெளிவாக வசனம் வாசிச்சிங்கன்னா 4ஆம் அதிகாரம் ஆதியாகமத்தின் புஸ்தகம் 1ஆம் வசனம் வாசிச்சிங்கன்னா, ஆதாம் தன் மனைவியாகிய ஏவாளை அறிந்தான், அவள் கர்த்தரால் ஒரு மனுஷனை பெற்றேன் என்று சொல்லி அவனுக்கு காயின் என்று பெயரிட்டாள். வசனம் தெளிவாக இருக்குது. சில ஆட்கள் நூதனமாக போதிக்கிறேன்னு சொல்லி பிசாசு ஏவாளோட சேர்ந்துருச்சுன்னு சொல்லி அப்புறம் ஏவாளை போய் தவறான வார்த்தையெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க. அதெல்லாம் கிடையாது. அது ராங். இங்கே என்ன சொல்ல வர்றார் பவுல், அதுக்கு விளக்கம் இங்கே கொடுக்குறாரு. எப்படி அப்படின்னா, இங்கே உபதேச பிரச்சனையை பேசுகிறார். நாங்கள் சொல்கிற இந்த உபதேசத்தை தவிர இன்னும் சிலர் உங்களுக்கு சொல்கிறாங்க. ஆனால் நீங்களோ கற்புள்ள கன்னிகையாக நான் உங்களை ஒப்பு கொடுக்கணும்னு நினைக்கிறேன். எது கற்புங்கிறாரு? உனக்கு ஒரு கிறிஸ்துவின் உபதேசம் இருக்கு, கிறிஸ்துவின் வார்த்தை இருக்கு, அது உன் புருஷனுடைய உபதேசம் மாதிரி. அதை விட்டுட்டு நீ இன்னொரு உபதேசத்தை ஏற்றுக்கொண்டா அது விபச்சாரத்துக்கு சமம். அது மாதிரி ஒப்புமையா சொல்றாரு. ஏவாள் பிசாசின் உபதேசத்தை ஏற்றுக்கொண்டாங்கன்னு சொல்றாரு. அந்த இடத்துல அவர் அதான் சொல்ல வர்றார். ஏவாள் பிசாசின் உபதேசத்தை ஏற்றுக்கொண்ட பிறகு ஒரு பிள்ளை பிறக்குது. அந்த பிள்ளை தான் காயின். இப்போ ஏவாள் வஞ்சிக்கப்பட்ட பிறகு, பிசாசினுடைய வார்த்தையை அவங்க ஏற்றுக்கொண்ட பிறகு, இப்போ நம்ம இயேசுவினுடைய வித்து நமக்குள் இருக்குன்னு பைபிள் சொல்லுது. நாம் கிறிஸ்துவுக்குள் பிறந்திருக்கிறோம், அவருடைய வித்து நமக்குள் இருக்கிறது. அப்படின்னா என்ன அர்த்தம்? அவருடைய வார்த்தை நமக்குள்ள இருக்குன்னு அர்த்தம். அதே மாதிரி ஏவாள் பிசாசினுடைய வார்த்தை அவங்களுக்குள்ள வந்துருச்சு. அதற்கு பிறகு காயின் பிறக்கிறான். அப்ப காயின் எந்த உபதேசத்தில் பிறக்கிறான்னா, பிசாசின் உபதேசத்தில் பிறக்கிறான். அதான் பிசாசினால் உண்டான பொல்லாங்கினால் உண்டாயிருந்த காயினை போல. இன்னைக்கு ஆதாமுடைய பையன்தான், ஆதாமுக்கு தான் அவர் பிறந்தார், எந்த மாற்று கருத்துமே கிடையாது. வசனம் தெளிவா சொல்லுது. ஆனா சாயல் என்ன சாயல்? பிசாசின் சாயல். இதுக்கு காரணம் யாரு அப்படின்னா, இந்த இடத்துல 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரத்துல, ஆகிலும் சர்ப்பமானது தன்னுடைய தந்திரத்தினாலே ஏவாளை வஞ்சித்தது போல உங்கள் மனதும் கிறிஸ்துவை பற்றின உண்மையினின்று விலகும்படி கெடுக்கப்படுமோ என்று பயந்திருக்கிறேன். எப்படியெனில் உங்களிடத்தில் வருகிறவன் நாங்கள் பிரசங்கியாத வேறொரு இயேசுவை பிரசங்கித்தானால், அல்லது நீங்கள் பெற்றிராத வேறொரு ஆவியையும் நீங்கள் ஏற்றுக்கொள்ளாத வேறொரு சுவிசேஷத்தையும் பெற்றீர்களானால் நன்றாய் சகித்திருப்பீர்களே. எவ்வளவு தெளிவா எழுதிட்டு பாருங்க. உபதேச பிழை. உபதேசம் மாறும்போது அந்த உபதேசம் உங்களுக்குள்ளே கிரியை செய்யும். அது பிள்ளை பெற்றெடுக்கும். அந்த பிள்ளை பிசாசை போல் இருக்கும். இப்போ ஆதாமுடைய சாயல்ல ஒரு பிள்ளை பிறக்குது, பிசாசின் சாயல்ல ஒரு பிள்ளை பிறக்குது. பல நேரத்தில் நமக்குள்ள இருக்கிற 2வது பிரச்சனை, 2வது சாயல் என்ன தெரியுமா? நீ எந்த உபதேசத்தை ஏற்றுக்கொள்ளுகிறாயோ அந்த சாயல் உனக்குள்ளே வெளிப்படும். நாங்கள் உங்களுக்கு நல்ல உபதேசம் தான் இங்க கொடுக்கிறோம். நல்ல உபதேசம் தான் சபையில் கொடுக்கப்படுது. இங்க ஊழியக்காரங்க இந்த அப்போஸ்தலர் உபதேசத்தில் தான் சபை கட்டப்படுது, எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் பக்க வழியாய் சர்ப்பம் நுழைந்து ஏவாளை வஞ்சித்தது போல இன்னைக்கு டிவி வழியா, போன் வழியா, ஃபேஸ்புக் வழியா, வாட்ஸ்அப் வழியா, ஏன் விசிட்டிங் பாஸ்டருங்கிற வழியா நிறைய உபதேசங்கள் பக்க வழியாய் உள்ளே நுழையுது. உங்களை அறியாத உபதேசம் வீட்டுக்குள்ள வருது. ஆதாமுக்கு கர்த்தர் ஒரு உபதேசத்தை கொடுத்தார், இந்த பழத்தின் கனியை நீ புசிக்க வேண்டாம் என்று. இதுதான் மணவாளன் வழியா வரக்கூடிய உபதேசம். ஏவாளுக்கு மணவாளன் வழியா வர உபதேசம் எது அப்படின்னா, இந்த கனியை புசிக்க வேண்டாம், புசிக்கும் நாளிலே நீ சாகவே சாவாய். ஆனா பக்க வழியாய் வர உபதேசம் என்ன? நீ புசி, நீ சாகவே சாவதில்லை அப்படின்னு வரும். இன்னைக்கு மாம்சத்துக்குரிய இச்சைக்குரிய பூமிக்குரிய உபதேசத்தை பக்க வழியாய் கொண்டு வந்து நுழைச்சு கொண்டிருக்கிறாங்க. ஆனால் மணவாளனுடைய உபதேசம் என்ன?
அப்போஸ்தலர் உபதேசம் என்ன? இந்த மாம்சத்துக்குரியவைகள் அல்ல, பூமிக்குரியவைகள் அல்ல. ஏன்னா மாம்ச சாயலை களையணுன்றதுக்கு தான் உபதேசமே கொடுக்குறோம். சபையினுடைய உபதேசமே எதுக்கு? நீங்க மாம்ச சாயலை களைஞ்சு தேவ சாயலை அடையறதுக்கு. ஆனா உனக்கு பக்க வழியா ஒரு உபதேசம் எதுக்கு வந்துகிட்டு இருக்கு? உன் மாம்சத்துக்கு வந்துகிட்டு இருக்கு. நீ நன்றாக சுகித்திருப்பாய், நீ நன்றாக வீடு கட்டுவாய், நீ நன்றாக மிகப்பெரிய அளவிலே உன்னை கர்த்தர் கொண்டு போய் உட்கார வைப்பார், நீ இவ்வளோ ஏர்ன் பண்ணுவாய், இந்த நாட்டில் இருப்பாய். இதெல்லாம் பக்க வழியாயினுடைய உபதேசம், உன் மாம்சத்துக்குரியது. இப்போ நீங்க எந்த சாயலை திருப்திப்படுத்த விரும்புறீங்களோ அந்த உபதேசத்தை ஏற்றுக்கொள்வீங்க. உங்க மாம்சத்தை நீங்க நேசிச்சா மாம்சத்துக்குரிய உபதேசம், பிசாசுக்குரிய உபதேசம் உங்களுக்கு போதுமானதாக இருக்கு. நீங்க அதைத்தான் விரும்புறீங்க. ஒரு கூட்டம் பிசாசின் உபதேசத்தால் உண்டாயிருந்த காயினை போல இருக்குது. இப்ப இந்த உபதேசம் அவனுக்கு எப்படி இருக்குது? ஆபேல் சொல்றான், நான் ஆண்டவருக்கு கொடுக்க போறேன். எப்படி கொடுக்க போறேன்? என் மந்தையின் தலையீற்றில் கொழுமையானவைகளை கொண்டு போய் அந்த தலையீற்ற தி பெஸ்ட என்னால எனக்குரியதை ஆண்டவருக்கு கொடுத்துருவேன். ஆனா காயினுடைய உபதேசம் என்ன? ஏதோ ஆண்டவருக்கு கொஞ்சம் கொடுத்தா போதும், நிலத்தின் பயிர் வகைகளில் சிலவற்றை கொஞ்சம் கொடுத்தா போதும், மிச்சலாம் நம்ம நல்லது நம்ம வச்சுப்போம். அவனுக்கு மாம்சத்துக்கு இந்த ரெண்டு உபதேசத்துக்கு நடுவுல கர்த்தர் ஒரு உபதேசத்தை, ஒரு காணிக்கையை, ஒரு பலியை கர்த்தர் அங்கீகரிக்கிறார். யாருது? ஆபேல்து. ஆபேல் தங்கிட்ட இருந்த பெஸ்ட்டை கொண்டு வந்து கொடுத்துட்டான். தங்கிட்ட இருந்த தி பெஸ்ட். அவன் பெஸ்ட்டை தனக்கு வச்சுக்கல, பெஸ்ட்டை ஆண்டவர் கொடுத்துட்டான். ஆனா காயின் சிலவற்றை கர்த்தர் கொண்டு வந்தான், பெஸ்ட்டை அவன் வச்சுக்கிட்டான். அதே மாதிரி தான் எரிகோ பட்டணத்திலிருந்து எடுத்த நல்ல பெஸ்டானதை அவங்க கொண்டு போய் ஆகான் வச்சுக்கிட்டான். இப்போ நாகமான்ட்டு பெஸ்டானதை கேயாசி வாங்கிட்டு கொண்டு வந்துட்டான். எதெல்லாம் பெஸ்ட்டை தனக்குன்னு வச்சுக்கிறானோ அவன் முடிஞ்சான். அது பிசாசினுடைய உபதேசம். எவெல்லாம் தனக்கு உண்டான பெஸ்ட்டை கர்த்தருக்கு கொடுக்குறானோ அது தேவனுடைய உபதேசம். இது என்ன ஆச்சு? இப்போ கடைசி காலத்தில் இந்த காயினுடைய உபதேசம் உங்களுக்கு, பிசாசினால் உண்டான உபதேசம் உங்களுக்கு போதுமானதா இருக்கு. நீ ஆண்டவர் உனக்கு தருவாரு, நீ வச்சுக்கோ, நீ அப்படி இரு, நீ இந்த மாதிரி இதுல போ, நீ இந்த அளவு இருந்தாதான் மதிப்பாங்க உனக்கு. உலகத்திலே இந்த உலகத்தில் உள்ள மாம்சத்துக்குரிய எல்லாத்திலையும் பெஸ்ட உனக்குன்னு இது ஒரு வகையாய் பொல்லாங்கினால் உண்டாயிருக்கிற உபதேசம். நீ தேவர்களை போல இருப்பாய், நீ சாக மாட்டாய், உனக்குரியது. ஆனா கர்த்தர் சொல்றது என்ன? நான் உனக்கு எல்லாத்தையும் தரேன், ஆனா நான் என் உடன்படிக்கை நீ கை கொள்ளு, எனக்கு கொடு. அதான் ஆபிரகாம் பார்த்து கர்த்தர் கேட்பாரு, உன் ஏகசுதனும் நேசகுமாரனும் ஆகிய ஈசாக்கை எனக்கு தருவாயா? இந்த கேள்விக்கு அவன் சரின்னு சொன்ன உடனே கர்த்தர் எல்லாவற்றையும் ஆபிரகாமுக்கு கொடுத்தார். பார்வோன் குமாரத்தின் மகன் எனப்படுவதை வெறுத்து தேவஜனங்களோட துன்பத்தை அனுபவிக்க நான் கூப்பிட்டா நீ வருவியா மோசே? அவன் வந்தான். கர்த்தர் அவனுக்கு எல்லாவற்றை பார்க்கிலும் மேலானதை கட்டளையிட்டார். அதுதான் கர்த்தர் கேட்கறது. உங்ககிட்ட இருக்கிற பெஸ்ட்டை நீ கர்த்தருக்கு கொடுத்தினா கர்த்தர் தனக்கிட்ட இருக்கிற பெஸ்ட்டை உனக்கு தருவார். ஆனா பெஸ்ட்டை நீ வச்சுக்கணும், ஆண்டவருக்கு கொடுக்க கூடாது அப்படிங்கிற எண்ணம். ஏதோ ஆண்டவர் கொஞ்சம் கொடுப்போம் காணிக்கையில். ஒரு காலத்தில், நான் காணிக்கை பற்றி பேசுகிற ஆள் இல்லை, ஆனால் சொல்கிறேன், காணிக்கையில் ஒரு காலத்தில் தேவனுக்கு உண்மையாய், நான் ஒரு பரிசுத்தவாட்டியை பற்றி கேள்விப்பட்டேன். தன் பெற்றோருக்கு ஒரே மகள். இந்த ஆவிக்குரிய பெந்தகோஸ்தே உபதேசத்தை ஏற்றுக்கொண்டு எல்லாவற்றையும் வெறுத்து ஸ்ரீலங்காவுக்கு ஜப வீட்டுக்கு ஊழியத்துக்கு போயிட்டார். அவருடைய தகப்பனார் கோடீஸ்வரர். அந்த காலத்திலே 1900களில் 1940s 50s அந்த காலத்தில் மிகப்பெரிய கோடீஸ்வரன். அவர் ஒரு நாள் தன் மகள் ஊழியத்துக்கு போகிறாங்கன்னு சொன்ன உடனே அழுது, என்னுடைய ஒரே மகன் இப்படி போகக்கூடாதுன்னு சொன்ன உடனே அவங்க சொல்லிட்டாங்க, நான் கர்த்தருக்கு என் வாழ்க்கையை அர்ப்பணிக்க போகிறேன். போயாச்சு. அவர் பார்த்தாரு, சரி போனாலும் தன் மகள் கஷ்டப்படக்கூடாதுன்னு சொல்லி ஜப வீட்டுக்கு, நல்லா கவனிங்க, 1940களில் 50களில் ஜப வீட்டுக்கு மாதம் 1000 ரூபாய் அனுப்புவார். அன்னைக்கு 1000 ரூபாங்கிறது இன்னைக்கு சில லட்சங்களுக்கு சமம். ஏன்னா அப்போவே நகையெல்லாம் ஒரு சவரன் 18 ரூபாய் இருந்த காலமா. அந்த காலத்திலேயே 1000 ரூபாய் அனுப்புவாங்களாம்.
அந்த பரிசுத்தவாட்டி என்ன செய்வாங்களாம் தெரியுமா? நேராக வருமா பணம், காலையில் வருமா 1ஆம் தேதி, ஆனால் நேராக போவாங்களாம், அந்த பணத்தை வாங்குவாங்களாம், என்ன கூட மாட்டாங்களாம், அப்படியே அங்கே இருக்கிற காணிக்கை பெட்டிக்குள்ளே போட்டுட்டு அவங்க நேராக ஜப வீட்டுக்குள்ளே போயிடுவாங்களாம். ஜப வீட்டில் என்ன சாப்பாடோ அதான் அவங்களுக்கும் சாப்பாடு. எல்லாரும் எங்கே படுத்து தூங்குறாங்களோ அதான் தூக்கம். தன் வாழ்க்கையில் இருக்கிற தி பெஸ்ட், தன் வாழ்க்கையே அர்ப்பணிக்கிறது, அதுதான் புத்தி உள்ள காணிக்கை, அதுதான் கர்த்தர் எதிர்பார்க்கிறது. இன்னைக்கு ஏதோ ஒன்று கொஞ்சம் ஆண்டவர் கொடுத்தாச்சு, தசமாங்காணிக்க கொடுத்தாச்சு, ஓகே சாட்டிஸ்ஃபைட், திருப்தி. காயினை போல நீங்க நாம தி பெஸ்ட்டை வச்சுக்கணும் நம்ம பிள்ளைகளுக்கு, நம்ம பேர பிள்ளைகளுக்கு. ஆனால் கிறிஸ்துவுக்கு தன்னை தரக்கூடிய உங்ககிட்ட இருக்கிற பெஸ்ட் எது தெரியுமா? நீங்க தான் உங்ககிட்ட இருக்கிற பெஸ்ட். உங்க ஆத்மா தான் தி பெஸ்ட், உங்க வாழ்க்கை தான் தி பெஸ்ட். அதை கர்த்தருக்கு கொடுக்குறவங்களா மாறுறீங்களா? அதை கொடுக்க யாருக்கும் தயாரா இல்லை. ஆனால் ஏதோ வர்றதில் கொஞ்சத்தை கொடுத்தாச்சு, அதில் கொஞ்சம் எதையாவது கொண்டு வந்து ஊழியக்காரருக்கு தனியாக கொடுத்தாச்சு, சாட்டிஸ்ஃபைட், திருப்தி. ஒரு காலத்தில் ஊழியக்காரங்க பணத்தை எதிர்பார்க்க மாட்டாங்க, ஊழியக்காரங்க ஆத்மா ரட்சிக்கப்படுமா, ஊழியத்துக்கு வருமா, மிஷனரியா போகுமா, அதான் எதிர்பார்த்தாங்க. ஆனால் இன்னைக்கு ஏதோ நீங்கள் உங்களுக்கு வர்றதில் தசமாங்காணிக்க கொடுக்கறதில்ல உண்மையா இருக்கிறீங்க, அதுவே உங்களுக்கு போதுமான அளவுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன். நான் சொல்லுவேன் அது காயின் கொடுக்கிற மாதிரி. ஆபேல் கொடுக்கிறது என்ன தெரியுமா? என் மந்தையின் தலையீற்றில் கொழுமையானவைகளை என் பிள்ளைய நான் ஊழியத்துக்கு தருவேன், என் பெஸ்ட் பிள்ளைய நான் ஊழியத்துக்கு தருவேன், நான் ஊழியத்துக்கு வருவேன், எனக்கு உண்டானவைகளை ஊழியத்துக்கு தருவேன், நான் கர்த்தருக்காக எங்க குடும்பத்தையே நாங்கள் தருவோம். இதுதான் கர்த்தர் சொல்ற உபதேசம். இப்படி சொல்லும்போது உங்களுக்கு என் மேல எரிச்சல் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. வாசிங்க 1 யோவான் 3ஆம் அதிகாரம், அதே வசனத்தை திருப்பி வாசிங்க பார்ப்போம். பொல்லாங்கனால் உண்டாயிருந்து தன் சகோதரனை கொலை செய்த காயினை போல் இருக்க வேண்டாம். அவன் எதி நிமித்தம் அவனை கொலை செய்தான்? தன் கிரியைகள் பொல்லாதவைகளும் தன் சகோதரனுடைய கிரியைகள் நீதியுள்ளவைகளுமாய் இருந்ததின் நிமித்தம் தானே. அப்போ நீங்க நான் சொல்லக்கூடிய இந்த மாதிரி உபதேசங்கள் சத்தியம், அவன் வசனம் சொல்லுது அந்த இடத்துல, தன் சகோதரனுடைய கிரியைகள் நீதி உள்ளவைகளாய் இருந்தது நிமித்தமே. அப்படி சத்தியம் பேசும்போது, நீதியை பேசும்போது, பைபிளில் உள்ள சத்தியத்தை உள்ளபடி சொல்லும்போது, உனக்கு அந்த சத்தியத்தையோ சத்தியம் பேசுகிறவன் மேலேயோ எரிச்சலோ, அல்லது அந்த சத்தியத்துக்கு ஜனங்கள் உட்படும் போது அதை பார்க்கும்போது உனக்கு ஒரு பொறாமையோ ஏற்படுமானால், ஒரு பகை உண்டாகுமானால், எப்படியாவது அதை தப்புன்னு சொல்லி ஒழிச்சு கட்டிடணும் நீ முடிவு செய்வாயானால் நீ காயினால் உண்டானவன் அர்த்தம். பல நேரத்தில் சத்தியம் பேசும்போது சிலருக்கு எரிச்சல் வருது, எதையாவது சொல்லி அந்த சத்தியத்தை ஒழிச்சிடணும், பேசுறவனை இல்லாம பண்ணிடணும். அதோட ஆபேலை கொண்டு போட்ட மாதிரி அந்த ஊழியத்தை கொண்டு போட்டணும். அதுக்காக என்ன, இவன் நீதி பேசுவான், ஆனா அதுக்கு விரோதமா அநீதியாவது பேசி, இல்லாதவைகளையாவது பேசி, பொய்யையாவது சொல்லி எப்படியாவது இந்த ஊழியத்தை க்ளோஸ் பண்ணிடணும் அப்படி நினைக்கிறாங்க இல்லையா? அதற்கு பேர் தான் காயினுடைய சாயல், பிசாசினால் உண்டான காயினுடைய சாயல். இன்னைக்கு அந்த சாயல் அதிகமாகிட்டே வருது கொஞ்சம் கொஞ்சமா. காயின் அவனும் சிலவற்றை தான் கொடுத்தான், அவனுடைய காணிக்கை அங்கீகரிக்கப்படலை. ஆனால் அது அங்கீகரிக்கப்படலைன்னு ஒரு எரிச்சல். சில நேரத்தில் சில ஊழியர்களோட பேசிக்கிட்டு இருக்கும்போது அவங்க சொல்லுவாங்க, என்னப்பா எவ்வளோ பண்ணாலும் ஒன்றும் பெருசாக ஒன்றும் சாதிக்க முடியல, ஒன்றும் பெருசாக ஒன்றும் கூட்டம் வரல, ஒன்றும் பெருசாக ஒன்றும் ஆத்மா ரட்சிக்கப்படலை, அப்படியே ஒரு விதமாக ஃபெடப் ஆகி போயிடறாங்க. இது எதனால் வருது தெரியுமா? நான் சொல்லுவேன் எதனால் வருது அப்படின்னா, அவங்க ஊழியத்தில் கூட்டம் கம்மியாக வருதுங்கிறது ரெண்டாவது. ஆனால் அவங்கள விட குறைவாக ஊழியம் பண்ணுற ஒருத்தன் நல்லா கூட்டம் வருதுன்னு பார்க்கும்போது வரக்கூடியதான ஆதங்கம் இது. கவனிச்சுக்கொள்ளுங்க, நம்மை கர்த்தர் அழைத்தது அவருக்கு உண்மை உள்ளவராய் இருக்கும்படிக்கு, தேவ சாயலாய் ஆகும்படிக்கு. பல நேரத்தில் ஆண்டவர் மற்றவங்களுக்கு செய்கிற காரியத்தை பார்த்து உனக்கு எரிச்சலோ, உன் சொந்த சகோதரிகளுக்கு சகோதரருக்கு கர்த்தர் ஆசீர்வதிக்கும் போது உனக்கு அது மேலே எரிச்சலோ கோபமோ
உங்களை அறியாமலே வரும். சில நேரத்தில் என்ன இவங்கெல்லாம் இப்படி மேலே வந்துக்கிட்டே இருக்கிறாங்களே அப்படிங்கிற எண்ணம் வரும். அப்படி வந்துச்சுன்னா நீங்கள் தெரிஞ்சுக்கணும், எனக்கு இப்போ ஆதாம் சாயல்லாம் இல்லை, என்ன சாயல் வந்துருச்சு? பிசாசின் சாயல் வெளிப்பட தொடங்கிருச்சு. உனக்கு எப்போ ஒரு ஊழியத்தின் மேலேயோ உன் சகோதரர்களுடைய ஊழியத்தின் மேலேயோ அல்லது நீ வேற ஒரு ஆசீர்வதிக்கப்படுறதை பார்க்கும்போது உனக்கு எரிச்சல் வருதோ, நீ கண்டிப்பாக அந்த எரிச்சல் உன்னை ஒரு நாள் கொலைபாதகனாய் நிறுத்தும். கொலைபாதகன்னா எப்படி? நீங்கள் கொலை பண்ண மாட்டீங்க, ஆனால் அவங்ககிட்ட இருக்கிறத இல்லாமல் பண்ணணும்னு நினைப்பீங்க, அதை எப்படியாவது க்ளோஸ் பண்ணணும்னு நினைப்பீங்க. ஒரு ஊழியமோ ஒரு காரியமோ இல்லாமல் போக பண்ணுறது தவறு. அது கர்த்தருக்கு முன்பாக இருக்கும்போது உங்களால் அதை செய்யவும் முடியாது. கமாலியல் சொல்கிறார் பைபிளில், அது கர்த்தரால் உண்டாயிருக்குமானால் நீங்கள் என்ன செய்ய முடியாது? அதை ஒன்றுமே செய்ய முடியாது. மனுஷனால் உண்டாயிருக்குமானால் அது ஒரு நாள் இல்லாமல் போகும். பல நேரங்களில் இதான் இன்னைக்கு நடந்துட்டு இருக்குது. காயினுடைய சாயல் வெளிப்படுது நிறைய பேருக்கு. எரிச்சல், பொறாமை, அதனுடைய விளைவு கொலைபாதகம். இல்லாமல் கொலை, எப்படியாவது அது இல்லாமல் போக பண்ணிடணும்னு அவங்க நினைக்கிறாங்க. கேர்ஃபுல்லாக இருந்து கொள்ளுங்க. கர்த்தர் உங்களை படைத்தது தேவ சாயலாய். மனுஷ சாயலில் இருக்கக்கூடாதுன்னு விரும்புகிறாரு. ஆனால் அதை விட மோசம் என்ன தெரியுமா? காயினுடைய சாயல், பிசாசின் சாயல். கொஞ்சம் கொஞ்சமாக கடைசி காலத்தில் சபை மனுஷ சாயல்லிருந்து பிசாசு சாயலுக்கு போகுது. நிறைய பேர் எரிச்சல் வருது. ஏன்னா கடைசி காலத்தில் மனுஷர் பணப்பிரியராக இருப்பாங்கன்னு தீமோத்தேயுவில் இருக்குது. அந்த பணப்பிரியர் எப்படி ஆயிடுச்சுன்னா, அடுத்தவன் ஆசீர்வதிக்கிறதை பார்க்கும்போது இவங்களுக்கு கோபம் வருது, அடுத்தவன் உயர்த்தப்படுறதை பார்க்கும்போது இவங்களுக்கு ஒரு விதமான எரிச்சல் வருது. உங்களுக்கு ஒரு காரியம் சொல்கிறேன். சவுலுக்கிட்ட நிறைய நல்ல குணம் இருந்துச்சு. சவுலுக்கிட்ட சாகிற வரைக்கும் நல்ல குணம் இருந்துச்சு, நிறைய குணம். ஆனால் அவங்ககிட்ட இருந்த ஒரு குணம் தான் இந்த எல்லா நல்ல குணத்தையும் சாவடிச்சிருச்சு. எது தெரியுமா? பொறாமை, எரிச்சல். தாவீதை புகழ்ந்த உடனே அவனுக்கு என்ன வந்துருச்சு? எரிச்சல் வந்துருச்சு. அது வரைக்கும் சவுல் ரொம்ப நல்லவன் தான். சவுல்கிட்ட எப்படிப்பட்ட ஒரு சுபாவம் இருந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா, யாராவது அவனை திட்டினா கூட அவன் சொல்லுவான், போனா போட்ட விட்டுருங்கப்பான்னு சொல்லுவான். ஒரு ஊழியக்காரனை பார்க்க போனால் அவன் சொல்லுவான், காணிக்கை இல்லாமல் எப்படிப்பா பார்க்க போகிறதும்பான். ஒரு ஊழியக்காரன் பார்த்து சமயத்துக்கு ஏற்ற மாதிரி பேசுன்னு சொன்னால் அதை அப்படியே எடுத்துக்கிட்டு தேவையானதை மட்டும் பேசுவான், தேவையில்லாததை பேச மாட்டான். அந்த மாதிரி சவுல் மறைமுகமாக பார்த்தீங்கன்னா தேசத்தை விட்டு குறி சொல்கிறவங்களெல்லாம் விரட்டி இருந்தான், தேசத்தை க்ளீன் பண்ணி இருந்தான், பிசாசு பிடிச்சவங்களை வெளியே அனுப்பி வச்சிருந்தான். அந்த மாதிரி ஒரு சவுல். அவனுடைய மொத்த வீழ்ச்சிக்கான முதலாவது மிக முக்கியமான காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒன்று அவனுக்கு அந்த ஆடு மாடுகள் மேலே வந்த இச்சை, ரெண்டாவது சகோதரன் மேலே வந்த பொறாமை, எரிச்சல். அதுதான் வீழ்ச்சி. உன் சகோதரன் ஆசீர்வதிக்கப்பட்டால் சந்தோஷப்படுங்க, உன் சகோதரன் உயர்த்தப்பட்டால் சந்தோஷப்படுங்க. ஏற்ற காலத்தில் கர்த்தர் உங்களையும் உயர்த்துவார். நீங்கள் அவன் உயர்த்தப்படுறானேன்னு பொறாமையோ, அவன் ஆசீர்வதிக்கப்படுறானே அவன் மேலே ஒரு எரிச்சலோ, அவன் மட்டும் மேலே போகிறானே அப்படின்னு ஒரு பொறாமையோ படாதீங்க. கர்த்தர் யாரையாவது உயர்த்தினா உண்மையிலேயே ஃபோன் பண்ணி சந்தோஷமாக சொல்லுங்கள், கர்த்தர் உயர்த்திருக்கிறாரு, உங்களை பற்றி கேள்விப்பட்டேன். இல்லையா சொல்ல வேணாம், அவனுக்காக ஜெபமாவது பண்ணுங்க. ஆண்டவரே என் சகோதரனை உயர்த்தி இருக்கிறீங்கப்பா, அவன் நல்லா இருக்கட்டும்னு சொல்லுங்கள். 3 நண்பர்கள் யோபுக்கு விரோதமாய் பேசின போது கடைசியாய் ஆண்டவர் யோபுகிட்ட போய் மன்னிப்பு கேளுங்க, அவன் வேண்டுதல் செய்வான்னு சொன்ன உடனே அந்த 3 பேரும் வந்து யோபுகிட்ட மன்னிப்பு கேட்குறாங்க. வசனம் சொல்லுது, கர்த்தரோ யோபுவின் முகத்தை பார்த்தார். எதுக்காக? இப்போ தப்பு பண்ண 3 பேர் வந்திருக்கிறான். யோபு முகத்தில் எரிச்சல் வருதா, கோபம் வருதா, சபிக்கிறானா, இல்லை அவங்கள மன்னிக்கிறானான்னு கர்த்தர் பார்க்குறாரு. யோபு தன் நண்பர்களுக்காக வேண்டுதல் செய்தார். வசனம் சொல்லுது, கர்த்தர் யோபுவின் சிறையிருப்பை மாற்றினார். நீ உன் நண்பர்களுக்காக, உன் சகோதரனுக்காக, சக ஊழியனுக்காக, சக விசுவாசிக்காக வேண்டுதல் பண்ணி அவன் மேலே பொறாமை இல்லாமல் கர்த்தரிடத்தில் நீ ஜெபம் பண்ணுவினா, கர்த்தர் உன் சிறையிருப்பை மாற்றுவார். அல்லேலூயா. முதலாவது ஆதாம் ஒரு பையனுடைய சாயல், அவனுடைய சாயல். இன்னொரு பையனுடைய சாயல் பிசாசின் சாயல். ஆனால் இன்னைக்கு ஆண்டவர் எதிர்பார்க்கிற சாயல் என்ன? வாசிங்க, ரோமர்கள் நிருபம் 8ஆம் அதிகாரம் 29வது வசனம் வாசி. ரோமர் 8:29 வாசிங்க. தம்முடைய குமாரன் அநேக சகோதரருக்குள்ளே முதற் பேரானவராய் இருக்கும் பொருட்டு
நம்முடைய ஆண்டவர் முதற் பேரானவரா ஒரே பேரானவரா? நம்முடைய ஆண்டவர் முதற் பேரானவரா ஒரே பேரானவரா? ஒரே பேரானவர். அப்படிதானே வசனம் சொல்லுது யோவான்ல. அவர் தம்முடைய ஒரே பேரான குமாரனை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில். ஒரே பேருக்கும் முதற் பேருக்கும் என்ன வித்தியாசம்? ஒரே பேரான குமாரன்னா என்ன, முதற் பேரான குமாரன்னா என்ன? கவனிங்க. ஒரே பேரான குமாரன்னா ஒரே பையன் அர்த்தம். அவருக்கு மொத்தமே ஒரு பையன் தான் இருக்கிறான்னு அர்த்தம். முதற் பேரானவர்னா இன்னொரு பையன் இருக்கிறான்னு அர்த்தம். இப்போ உங்களுக்கு ஒரு பையன் தான் இருக்கிறாருன்னா வீட்டுக்கு வரும்போது நீங்கள் என்ன இன்ட்ரடியூஸ் பண்ணுவீங்கன்னா, எனக்கு கத்தர் கொடுத்த ஒரே பையங்க, ஒரே பொண்ணு அப்படி இன்ட்ரடியூஸ் பண்ணுவீங்க. அதே நேரத்தில் 2-3 பசங்க இருந்தாங்கன்னா நீங்கள் என்ன சொல்லுவீங்கன்னா, இது என்னுடைய மூத்த பிள்ளை, 2வது பையன் காலேஜ் போயிருக்கான், 3வது பொண்ணு அது படிக்க போயிருக்கு, ஸ்கூல் போயிருக்கு. அப்போ இவனுடைய மூத்த பிள்ளை முதற் பேருன்னு ஏன் சொல்கிறோன்னா, அடுத்த 2 இருக்குன்னு அர்த்தம், அடுத்து 1 இருக்குன்னு அர்த்தம். ஒரே பேர்னு எப்போ சொல்லுவோம்? 1 மட்டும் இருந்தால் சொல்லுவோம். ஆனால் இயேசு பூமிக்கு வரும்போது வசனம் என்ன சொல்லுது? அவர் தம்முடைய ஒரே பேரான குமாரனை தந்தருளி. அப்போ இயேசு பூமிக்கு வரும்போது பிதாவுக்கு அவர் ஒரே பேரான குமாரன், அவர் ஒருத்தரை தான் சிருஷ்டித்தார் தம்முடைய குமாரனாக. நம்ம பார்க்க வந்தது என்னன்னா, அவர் ஒரே பேரான குமாரனை தந்தருளி பூமிக்கு வரும்போது. ஆனால் இப்போ ரோமர் 8:29 என்ன சொல்லுது? தம்முடைய குமாரன் அநேக சகோதரருக்குள்ளே முதற் பேரானவராய் இருக்கும் பொருட்டு. அப்படின்னா நிறைய சகோதரருக்குள்ளே அவர் மூத்தவராக இருக்கணும்னு பிதா விரும்புகிறாராம். அவர் ஃபஸ்ட்டு, அவருக்கு அப்புறம் நிறைய சகோதரர்கள் இருக்கணுமா. அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த வசனம் பாருங்க. தேவன் எவர்களை முன்னறிந்தாரோ அவர்களை தம்முடைய குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாய் இருப்பதற்கு முன் குறித்திருக்கிறார். இதோட அர்த்தம் என்ன? கவனிங்க. அவர் ஆதாமை படைத்தார், ஆதாம் மனுஷ சாயல் ஆயிட்டான். மனுஷ சாயல் ஆகி அவன் என்ன பண்ணிட்டான்? அவன் சாயல்லையே நிறைய பசங்களை பெற்றுட்டான். அதில் ஒரு பையன் பிசாசு சாயலாகவே போயிட்டான். இப்போ பிதா பார்த்தாரு, நான் ஒரு பையனை படைக்கிறேன், எனக்கு எப்படி இருக்கணுமோ அப்படி படைக்கிறேன். அந்த பையனை பூமிக்கு அனுப்புறார், ஒரே பேரான குமாரனை தந்தருளி. அவரை அனுப்பி அவர் தாமே நம்மை போல எல்லா விதத்திலும் சோதிக்கப்பட்டு அவர் பாவ மனுஷ சாயலானார். அவர் நம்மை போல மனுஷ சாயலானார் ஆகி அவர் தாமே நம்மை போல எல்லா விதத்திலும் சோதிக்கப்பட்டு அவர் எல்லாவற்றையும் ஜெயமாய் விழுங்கி, மரணத்தையும் ஜெயமாய் விழுங்கி அவர் உயிர்த்தெழுந்து பிதாவின் வலது பார்சத்தில் போய் உட்கார்ந்துட்டார். இப்போ பிதா சொல்றாரு, இதே மாதிரி எனக்கு நிறைய பசங்க வேணும் பூமியில். இந்த மாதிரி நான் ஆதாம படைச்சேன், அவன் என் சாயல்ல படைச்சேன், அவன் ஃபெயிலியர் ஆயிட்டான், அவன் சாயல்ல நிறைய போட்டோ காப்பி நிறைய ஜெராக்ஸ் எடுத்துட்டான். இப்போ நான் இந்த பையனை படைச்சேன், இவரை மாதிரியே எனக்கு நிறைய சகோதரர்கள் வேணும், அவருக்கு நிறைய பசங்க வேணும் எனக்கு. அப்படி தேவன் யார் யாரெல்லாம் அவர் மாதிரி இருக்கணும்னு முன்னறிந்தாரோ அவர்களை தான் அழைச்சி உள்ள கொண்டு உட்கார வச்சிருக்கிறாராம். இந்த வசனம் அதை தான் சொல்லுது. தேவன் எவர்களை முன்னறிந்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாயிருப்பதற்கு முன்குறித்திருக்கிறார். எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார். நீங்கள்லாம் ஏன் உள்ள வந்திருக்கிறீங்க? இப்போ செய்தியினுடைய ஆரம்பம் வந்துருச்சு. இப்போ நீங்கள்லாம் ஏன் சர்ச்சுக்குள்ள வந்திருக்கிறீங்க? கர்த்தர் ஏன் அழைச்சிருக்கிறாரு? குமாரனின் சாயலுக்கு ஒப்பாய் இருக்கும்படி அழைத்திருக்கிறார். இப்போ நீங்க இங்க வந்து என்ன சாயல் எதிர்பார்க்குறீங்க? பணக்காரன் ஆகணுங்கிற சாயல் எதிர்பார்க்குறீங்க. இங்க வந்து நீங்க என்ன எதிர்பார்க்குறீங்க? பெரிய புகழ் அடைஞ்ச யாரோ ஒருத்தனை மாதிரி மாறணும்னு விரும்புறீங்க. இங்க அதுவும் பரவாயில்ல, அது உலகத்தான். இங்க வர நம்ம ஆளு சொல்றான், நான் அவரை மாதிரி நல்லா பிரசங்கம் பண்ணணும், ஸ்பர்ஜன் மாதிரி பிரசங்கம் பண்ணணும், பில்லி கிரகம் மாதிரி பிரசங்கம் பண்ணணும், டிஎல் மூடி மாதிரி வரணும், அந்த வர்ஷிப் லீடர் மாதிரி வரணும். இது எல்லாம் அவங்க சாயல். ஆனா வசனம் சொல்லுது, இந்த சாயலுக்காக நீ அழைக்கப்படலை சர்ச்சுக்கு. நீ உள்ளே வந்தது அப்படிப்பட்ட பிரசங்கியார் மாதிரி மாறத்துக்காக இல்லை, அப்படிப்பட்ட வர்ஷிப் லீடர் மாதிரி மாறத்துக்கு அல்ல. நீ உள்ளே வந்தது
குமாரனின் சாயலுக்கு ஒப்பாயிருக்கும்படி அழைக்கப்பட்டிருக்கிறார். அல்லேலூயா. அப்ப நீ வரும்போது உள்ள ஆதாமுடைய சாயல், உங்க அப்பா அம்மாவுடைய சாயல், ஒரு சிலர் பிசாசினுடைய சாயல். ஆனா கர்த்தர் இப்ப உள்ள கூட்டிட்டு வந்துட்டார், சபைக்குள்ள கொண்டாந்தாச்சு. எதுக்காக கொண்டாந்தாரு? வசனம் தெளிவா சொல்லுது, குமாரனின் சாயலுக்கு ஒப்பாய் இருக்கும்படி அவர்களை அழைத்தும் இருக்கிறார். அழைத்தவங்களை என்ன பண்ணாராம்? எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்கள். யார் நீதிமான்? இயேசுவின் ரத்தத்தாலே கழுவப்பட்ட அத்தனை பேரும் யார் தான் நீதிமான்கள். இங்க இயேசுவின் ரத்தத்தாலே கழுவப்பட்டு பாவ மன்னிப்பு பெற்ற நம்ம அத்தனை பேருமே யார் தான் நீதிமான்கள். என்ன நீதிமான்கள்? குமாரனின் சாயலுக்கு ஒப்பாய் இருக்கிற நீதிமான்கள். அல்லேலூயா. இன்னும் ஒன்னே ஒன்று தான் பாக்கி இருக்குது. என்ன பாக்கி இருக்குது? எவர்களை நீதிமான் ஆக்கினாரோ அவர்களை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார். இப்ப கர்த்தர் மகிமைப்படுத்துவார். எது மாதிரி மகிமைப்படுத்துவாரு? என்னுடைய குமாரனை நான் கூப்பிட்டு என் வலது பார்சத்தில் உட்காருன்னு சொன்ன மாதிரியே ஒரு நாள் உங்களையும் என்னையும் கொண்டு போய் ஆண்டவர் என்ன செய்வார்? உன்னதங்களிலே உட்காரவும் செய்வார். இதுக்கு தான் நீங்க சபைக்கு வந்திருக்கிறீங்க. இதுக்கு தான் குமாரனின் சாயலுக்கு ஒப்பா மாறுறதுக்கு தான் வந்திருக்கிறீங்க. இப்ப இதை புரிஞ்சுக்கோங்க நல்லா. சபைக்கு உள்ளே வந்தது நீங்கள் வேற எந்த நோக்கத்துக்காகவும் இல்லை. ஏன்னா இந்த உபதேசத்தை சபை மட்டும்தான் சொல்லிக் கொடுக்க முடியும். இந்த உபதேசத்தை உலகத்தால சொல்லிக் கொடுக்க முடியாது. உலகம் உங்களுக்கு உங்கள் மனித சாயலுக்கு என்ன வேணுமோ அதை சொல்லிக் கொடுக்கும். அவன் சொல்லுவான், உலக அழகி மாதிரி மாறு, அந்த கிரிக்கெட் பிளேயர் மாதிரி மாறு, இந்த மீடியா டிபார்ட்மெண்ட் மாதிரி மாறு, இந்த ஆள் மாதிரி, இந்த நடிகை மாதிரி மாறு. அவன் சொல்றதே ட்ரெஸ்ஸே எப்படி சொல்லி கொடுக்குறான்? அந்த நடிகை ட்ரெஸ்ஸு, இந்த நடிகர் பேண்ட்டு, அந்த நடிகர் ஷூவு, அந்த கிரிக்கெட் பிளேயர் போடுற ஷூ, இவர் குடிக்கிற ட்ரிங்க்கு எல்லாம் பாருங்க அவங்க சாயல மாதிரி. நீங்க என்ன மாதிரி வர வேண்டுமா? இதை சாப்பிடுங்க. நீங்க ஜிம்முக்கு போறான் நம்ம பையன், அங்க போனா பாத்தீங்கன்னா நல்லா உடம்புலாம் வச்சுக்கிட்டு ஒரு 10 போட்டோ இருக்குது. போகும்போதே நம்ம பையனுடைய மைண்ட்ல என்ன ஏத்தனா? இந்த மாதிரி நீ வந்துருவ. அது வராது, அது வேற விஷயம். அவன் மைண்ட்ல என்ன ஏத்தனா? இந்த மாதிரி வந்துருவ பாரு, உடம்பெல்லாம் படிக்கட்டு மாதிரி இருக்கும், உன்னை நல்லா மாத்திடுவான். அந்த நீ செய்கிற இடத்துக்கு முன்னாடி அவன் ஃபோட்டோ ஒட்டி வச்சிருப்பான். சில நேரத்தில் குழந்தை பிறக்கும் போது பார்த்தீங்கன்னா அம்மாமார்கள் ஃபோட்டோவை அந்த அவங்க படுத்திருக்கிற கட்டிலுக்கு நேராக போட்டு வச்சுருப்பாங்க, சின்ன சின்ன குழந்தைகள் ஃபோட்டோவை. எதுக்குன்னு கேட்டால், பிறக்கிற குழந்தை எப்படி பிறக்கணுமா? அந்த ஃபோட்டோவில் இருக்கிற குழந்தை மாதிரியே பிறக்கணுமா? அது ஐரோப்பாவில் இருக்கிற குழந்தை இங்கே பிறக்காது. இங்கே பிறக்கும் போது இந்தியா குழந்தை மாதிரி தான் பிறக்கும். சரி, ஏதோ இந்திய குழந்தைய நல்ல அழகான குழந்தை வச்சா கூட பரவாயில்ல, ஐரோப்பா குழந்தைய வச்சிருப்பாங்க. அவங்க ஆசை என்ன? இந்த சாயல், மனித சாயல், அந்த ஜிம்மில் இருக்கிற அந்த சாயல், கிரிக்கெட் நடிகர் சாயல். நம்மால் இந்த ட்ரெஸ் எடுக்க போவான் கடைக்கு, போகும்போது பார்த்தீங்கன்னா வாசலில் நிறைய பொம்மை ட்ரெஸ்ஸு போட்டு நிற்கும். அந்த பொம்மை போட்டிருக்கிறத பார்த்தோன்னே இவனுக்கு ஆசை வரும், அழகாக இருக்குது. நேராக போய் கேட்பான், அந்த பொம்மைக்கு போட்டிருக்கீங்களே அந்த மாதிரி கிடைக்குமா? அவன் சொல்லுவான், கிடைக்கும். இருக்கா? இருக்கு. வாங்கிட்டு வந்து போட்டு போய் கண்ணாடியில் பார்ப்பான், அசிங்கமாக இருக்கும். அது பொம்மைக்கு தான் நல்லா இருக்கும். பொம்மையின் சாயல் வேறு, நம்ம சாயல் வேறு. நீங்க இப்போ இங்கேயும் வந்து அதை தான் நினைக்கிறீங்க. இங்க வந்து என்ன கேட்குறீங்க? எங்க அக்கா தங்கச்சிங்கெல்லாம் வீடு கட்டிட்டாங்க பாஸ்டர், எங்க குடும்பத்திலே நான் மட்டும்தான் வீடு கட்டல. இன்னைக்கு நமக்கு என்ன ஆசை இருக்குது? ஏதோ ஒன்று மைண்ட் இந்த சாயலாய் மாறணும். அந்த ஆசையை கொண்டு வந்து சர்ச்சுக்குள்ளேயே நுழைக்கிறீங்க. நீ ஆண்டவர்கிட்ட அதை கேளு, இதை கேளு, பணக்காரன மாதிரி ஆகணும்னு கேளு, பெரிய புகழ் அடையணும்னு கேளு. அது எல்லாம் மனுஷ சாயல், எல்லாம் மனுஷ சாயல். இயேசுவை பாருங்க, சாகும்போது கல்லர்களில் ஒருவராக அவர் எண்ணப்பட்டார். ஆனால் அவர் எவ்வளவுக்கு எவ்வளவு தாழ்த்தினாரோ அவ்வளவுக்கு அவ்வளவு கர்த்தர் அவரை உயர்த்தினார். இன்னைக்கு பிதாவுக்கு பக்கத்தில் வலது பாரிசத்தில் உட்கார்ந்து இருக்கிறார். பாருங்க, யோசேப்பு சிறைச்சாலையில் கொண்டு போய் போடப்பட்டார். ஆனால் கர்த்தர் அவரை உயர்த்தி கொண்டு போய் பார்வோனுக்கு அடுத்த நிலையில உட்கார வைத்தார். அதான் சொல்றேன் உங்களை திருப்பி, நீங்க சபைக்குள்ள வந்தது குமாரனின் சாயலுக்கு ஒப்பாய் இருக்கும்படி அழைக்கப்பட்டீர்கள். இங்க வேற விண்ணப்பமே கிடையாது. அது எப்படி தெரியுமா? நல்லா கவனிங்க. உங்களுக்கு ஒரு ஆசை இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, உங்க பையனை வந்து இன்ஜினியர் ஆக்கணும்னு சொல்லி. நீங்க என்ன பண்ணுவீங்க? குழந்தை பிறந்த உடனே சிலருக்கு, ஒரு சிலருக்கு ஆசை இருக்கும்,
இவனை எப்படியாவது ஒரு இன்ஜினியர் ஆக்கணும், ஏன்னா நான் தான் ஆகலை, என் பையனாவது ஆகணும்னு சொல்லி ஒரு சிலருக்கு ஆசை இருக்குது. உடனே நீங்கள் குழந்தை பிறந்த உடனே 3வது வயசு 4வது வயசில் நேராக கூட்டிகிட்டு போய் ஒரு நல்ல இன்ஜினியரிங் காலேஜில் கூப்பிட்டு போய் பையனை கொஞ்சம் இன்ஜினியர் ஆக்கிடுங்க, எனக்கு ரொம்ப ஆசை, எவ்வளவு பணம் நான் செலவு பண்ண தயாராக இருக்கிறேன் அப்படின்னு உடனே அந்த இன்ஜினியரிங் காலேஜில் இருக்கிறவர் சொல்லுவார், ஏப்பா இன்ஜினியர் ஆக்குறது நல்ல ஆசை தான், ஆனால் நீ எங்கே போகணும், முதல்ல பையனை எங்கே கூட்டிகிட்டு போனோம், போய் எல்கேஜியில் சேரு, அங்கேருந்து வா, பொறுமையாக வா, அவன் இன்ஜினியருக்கு வருவான், அது ஒரு காலம் இருக்குது. இப்போ நீ சேர்க்க வேண்டியது எங்கே, எல்கேஜியில் ஸ்கூலில் போய் சேர்க்கணும். இப்போ நீங்கள் எல்கேஜி ஸ்கூலில் போய் சேர்க்கும் போது, டீச்சர் இவனை நான் இன்ஜினியர் ஆக்க ஆசைப்பட்டிருக்கிறேன், அதனால் இப்போவே அவனுக்கு மேக்ஸு, அந்த டிராயிங் வரைகிறது எல்லாம் சொல்லி கொடுத்துருங்க, அப்புறம் எப்படி இந்த கட்டடம் கட்டுறது, எப்படி மெக்கானிக்கல், எப்படி எலக்ட்ரிக்கல், எப்படி மேப் போடுறது எல்லாம் சொல்லி கொடுத்துருங்க. அந்த டீச்சர் சொல்லுவாங்க, சார் கொஞ்சம் வெளியே போகிறீங்களா ப்ளீஸ். ஏன், இப்போ அவனுக்கு ரிங்கா ரிங்கா ரோசஸ் தான் சொல்லி கொடுக்க முடியும். இப்போ அவனுக்கு பாபா பிளாக் ஷீப் தான். பாபா பிளாக் ஷீப்புக்கும் இன்ஜினியருக்கும் என்ன சம்பந்தம், எப்படி அவன் இன்ஜினியர் ஆவான், நீ சேரு, ஒரு நாள் அவன் இன்ஜினியர் ஆவான். கொஞ்சம் கொஞ்சமாக அது தள்ளிக்கிட்டே வரும், கொஞ்சம் கொஞ்சமாக வரும். ஒரு நாள் 10வது 12வது முடிக்கும் போது அந்த கோர்ஸில் இன்ஜினியரிங் கோர்ஸ் எடுத்து அவன் இன்ஜினியரிங் போய் சேர்ந்து முடிக்கும் போது அவங்க அப்பா சொல்லுவார், உன்னை இன்ஜினியர் ஆக்க நான் இந்த 15 வருஷமாக கனவு கண்டிருந்தேன். அதே மாதிரி தான் தேவ சாயல் ஆகணும்னா நீங்கள் என்ன செய்யணும், முதல்ல சபைக்குள்ளே வந்து சேரணும். இங்கே சேர்ந்து கொடுக்கப்படுகிற ஒவ்வொரு உபதேசமும் நீ தேவசாயல் ஆகணும், தேவசாயல் ஆகணும், தேவனோட போகணும், நான் பறந்து போகணும், கர்த்தரோட இருக்கணும், இந்த எண்ணம் மட்டும் இருக்கணும். இன்ஜினியரிங் காலேஜில் சேர்ந்துட்டு அப்பாவுக்கு உன்னை இன்ஜினியர் ஆக்கணும்னு ஆசை இருக்கு, பையன் பஸ் ஸ்டாண்டாக நின்றுட்டு இருந்தான்னு வச்சுக்கோங்க, அப்பா நினச்சிக்கிறாரு பையன் ரெடியாகி எங்கே போகிறான், இன்ஜினியர் ஆக போகிறான், பையன் எங்கே போகிறான், பஸ் ஸ்டாண்டுக்கு போகிறான். அப்படியே பஸ் ஸ்டாண்டில் நின்று செமஸ்டர் வரும்போது, எக்ஸாம் வரும்போது பையன் ஃபெயிலு. அப்பா கேட்பாரு, ஏண்டா காலேஜுக்கு நல்லா தானே போனேன், என்னாச்சு, போனேன், ஆனால் என் நோக்கம் பஸ் ஸ்டாண்டு மேலே இருந்துச்சு. எவன் காலேஜுக்கு போய் இன்ஜினியர் ஆகணுன்ற நோக்கத்தில் இருக்கிறானோ அவன் தான் இன்ஜினியர் ஆவான். காலேஜில் உட்காந்துக்கிட்டு பஸ் ஸ்டாண்டு மேலே நோக்கமாக இருக்கிறவன் இன்ஜினியர் ஆக மாட்டான், ஃபெயில் தான் ஆவான். அதே மாதிரி தான் சபைக்குள்ள கர்த்தர் கொண்டு வந்தது உன்னை தேவ சாயலாக்க. இங்கே உட்காந்துக்கிட்டு நீ பஸ் ஸ்டாண்டு மேலேயும் மனுஷ சாயல் மேலேயும் உலகத்தில் இருக்கிற வீடு மேலேயும் காரு மேலேயும் வச்சுட்டு இருந்தீனா இப்போ தெரியாது, ஒரு நாள் நியாய தீர்ப்புங்கிற எக்ஸாம் வரும், அன்னைக்கு ஃபெயில். அப்பா கேட்பாரு, ஆனால் நம்ம அப்பா கேட்க மாட்டார். அவருக்கு தெரியும், அவர் சொல்லுவார், உன்னை அறியேன், நான் சர்ச்சுக்கு வந்தனே, நீ பஸ் ஸ்டாண்டுக்கு போனியே. உன் ஆசை பணத்து மேலே இருந்துச்சு, உன் ஆசை எதிர்காலத்து மேலே இருந்துச்சு, உன் ஆசை பிள்ளைகள் கல்யாணம் மேலே இருந்துச்சு, உன் ஆசை பேர பிள்ளைகள் மேலே இருந்துச்சு, உன் ஆசை சொத்து சேர்க்கறதுல இருந்துச்சு. ஆனால் உன் ஆசை தேவ சாயல் ஆகணும்னு இல்லை. அதுக்குத்தான் நீ சபைக்கு வந்த. அந்த ஆசையில் கடைசி வரைக்கும் நின்னா தான் நீ பாஸ். வேற எந்த காரணத்துக்காகவும் நீ சபைக்குள்ள வரவே இல்லை. ஆனால் அப்படி வந்த உனக்கு பூமியில் என்ன தேவையோ அதை பரலோகம் கொடுப்பதற்கு வல்லமை உள்ளதாக இருக்கிறது. ஏன்னா வசனம் சொல்லுது, அவரையே தந்தவர் மற்ற எல்லாவற்றையும் அருளாதிருப்பது எப்படி. அல்லேலூயா. ஆனால் உன் நோக்கம் எது மேலே இருக்கணும்? இன்ஜினியர் ஆகிறதுல, தேவ சாயல் ஆகிறதுல இருக்கணும். அதே தான் நீ இங்கே வந்து தேவ சாயல் ஆகிறத மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணு, உன் அப்பா உனக்கு எல்லாத்தையும் சரியாக செஞ்சு கொடுத்துருவார். ஏன்னா உன் பரமபிதா உனக்கு என்ன தேவை என்பதை முன்பதாகவே அறிந்திருக்கிறார். இன்னைக்கு சபை உலகத்தை நோக்கி போய்கொண்டிருக்கிறது. ஒன்று ஆதாமுடைய சேத்து சாயலுக்கு போகுது, இல்லைன்னா காயினுடைய சாயலுக்கு போகுது. ஆனால் நீங்களும் நானும் அழைக்கப்பட்டது ஆதாமின் சாயலுக்கும் அல்ல, காயினுடைய சாயலுக்கும் அல்ல, 2ஆம் ஆதாம் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் சாயலுக்கு ஒப்பாய் இருக்கும்படி கர்த்தர் உங்களை என்னை அழைத்திருக்கிறார். அல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் அதில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்க, ஒவ்வொரு நாளும் அதை நோக்கி பாருங்க. இதெல்லாம் தானா வருங்க. நான் இப்பவும் சொல்றேன், கர்த்தருக்கு முன்பாக எனக்கு 2 பிள்ளைகள் இருக்கிறாங்க. ஒரு பிள்ளை காலேஜ் பிஜி ஃபைனல் இயர் பண்றாங்க, போஸ்ட் கிராஜுவேட். எதுக்கு இதை சொல்றேன் அப்படின்னா, இத்தனை ஆண்டு காலம்
அவங்களுக்கு என்ன ஃபீஸ் கட்டுவேன், எப்படி கட்டுவேன் நான் யோசிச்சதே கிடையாது. ஆனால் இது வரைக்கும் நான் அதுக்கு பயந்ததும் இல்லை, ஃபீஸ் கட்டாமல் இருந்ததும் இல்லை. நான் கர்த்தருடைய வேலையை கர்த்தர் செய்ய சொல்கிறத செஞ்சுக்கிட்டே இருக்கேன். என் தேவைகளை கர்த்தர் சந்தித்து கொண்டே இருக்கிறார். ஒரு குறைவில்லாதபடிக்கு கர்த்தர் நடத்துகிறார். இன்றைக்கி நிறைய பேர் இதில் பயந்து இதை விட்டுறான். நீ இதை பிடிச்சிக்கோ, இது தானாக நடக்கும். அல்லேலூயா. நம்ம ஜெபம் பண்ண போகிறோம் தேவ சமூகத்தில். எழுந்திருப்போமா, ஆண்டவரை நோக்கி பார்ப்போமா. இன்னைக்கு 3 சாயல் நமக்கு முன்பாக இருக்கிறது. ஒன்று ஆதாமுடைய சாயல், தன் சாயலாகவும் தன் ரூபத்தின்படியையும் ஒரு குமாரனை பெற்றான். இன்னொன்று இருக்கிறது, அது காயினுடைய சாயல், பிசாசினால் உண்டான காயினை போல. மூன்றாவது ஒரு சாயல் இருக்கிறது, குமாரனின் சாயலுக்கு ஒப்பாயிருக்கும்படி தேவன் எவர்களை முன்னறிந்தாரோ. இன்னைக்கு நம்ம எந்த சாயலுக்கு நேராக போயிட்டு இருக்கிறோம்? உலகமும் உலகத்துக்கு பின்னாடியே நீ போய்கிட்டு இருந்தீன்னா அது ஆதாமின் சாயல், அது ஆதாமுடைய சாயல். அந்த சாயல் இருந்தால் கர்த்தர் உன்னை மீட்டு எடுத்துட்டு வந்திருக்கிறாரு. நிறைய பேர் சொல்றாங்க, நான் கர்த்தருக்காக வேலையை விட்டுட்டு வந்தேன், கர்த்தருக்காக நான் அதை விட்டுட்டு வந்தேன், இதை விட்டுட்டு வந்தேன். இங்கே வந்துட்டு எதையெல்லாம் விட்டாங்களோ அதை வாங்க பார்க்குறாங்க. அங்கே எதெல்லாம் விட்டாங்களோ இதை இங்கே வாங்க பார்க்குறேன். ஏன்? நான் ஒரு நாள் கர்த்தருக்கு எல்லாத்தையும் விட்டேன் அப்படின்னா எல்லாத்தையும் நஷ்டமும் குப்பையும் என்று விட்ட பவுல் என்னத்தை வாங்கணும்? 2 படகு நிறைய மீனை விட்ட பேதுரு என்னத்தை வாங்கணும்? ஏரையும் மாடையும் விட்ட எலிசா என்னத்தை வாங்கணும்? அவங்க இங்கே வாங்கிறதுக்கு வரல. நான் அங்கே இருந்தா அது என்னை மனுஷ சாயலில் வச்சுக்கோ, நான் அதை விட்டுட்டு வந்துட்டேன்னா குமாரனின் சாயலுக்கு ஒப்பா நான் இங்கே மாறி இருப்பேன். இங்கே நான் வந்தது அதுக்கு தான் வந்தேன். ஒப்பு கொடுப்போமா? 2வது, இவைகளுக்கு நடுவில் உன் சக சகோதரன் மேலே, உன் சக சகோதரிகள் மேலே, சக விசுவாசி மேலே, சக ஊழியக்காரன் மேலே உனக்கு எரிச்சலோ பொறாமையோ கோபமோ, அவன் ஊழியத்தை பார்த்தா, அவன் ஆவிக்குரிய வாழ்க்கையை பார்த்தா, அவனுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் கர்த்தர் அவனை ஆசீர்வதிக்கிறத பார்த்தா உனக்கு கோபம் வருதா, மூர்க்கம் வருதா, எரிச்சல் வருதா? அதை பற்றி நீ கோபப்படுறியா? அது பிசாசின் சாயல். நல்லா கவனிச்சு பாருங்க. இதே சுபாவம் யூதாசுக்குள்ள இருக்கும். ஒரு தைலத்தை கொண்டு வந்து உடைச்ச உடனே அவனுக்கு ஒரு விதமான ஆவி உள்ள வருது. அவன் சொல்றான், இது 300 வெள்ளி பணம் போகுமே, இந்த ஏழைகளுக்கு கொடுத்துருக்கலாமே. அந்த 300 வெள்ளி பண தைலத்தை இயேசுவுக்கு கொட்டினது அவனுக்கு அவ்வளவு கோபம். அதான் வசனம் சொல்லுது, அவன் ஏழைகளின் மேல் கரிசனை உள்ளவனாய் இராமல் பணப்பையை சுமக்கிறவனாய் இருந்தபடியினாலே அவன் திருடன். அப்படிதான் கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கும் போது யாருக்காவது கோபம் வந்தா அவன் பிசாசினால் உண்டானவன். கர்த்தர் உன்னை உயர்த்தும் போது யாருக்காவது எரிச்சல் வந்துச்சுன்னா அவன் பிசாசினால் உண்டானவன். கர்த்தர் யாரையாவது ஆசீர்வதிக்கிறாரா, உன் சகோதரனை ஆசீர்வதிக்கிறாரா, ஸ்தோத்திரம் பண்ணிட்டு போயிட்டே இரு. கர்த்தர் எதுக்காக அவனை ஆசீர்வதிச்சாருன்னு உனக்கு தெரியாது. ஏன் தாவீதை ராஜாவாக்குனார்னு சவுலுக்கு தெரியாது. அதனால தான் சவுலுக்கு எரிச்சல். ஏன் தானியேலை கொண்டு போய் நேபுகாத்நேச்சாருக்கு பக்கத்தில் உட்கார வச்சாருன்னு அவன் கூட இருந்த மற்றவங்களுக்கு தெரியாது. அதனால தான் எரிச்சல். ராஜா கிட்ட போய் போட்டு கொடுக்குறாங்க தானியேலை. அப்படித்தான் இன்னைக்கு நீ உயர்த்தப்படும் போது உன் மேலே எரிச்சல் வரும் நிறையா பேருக்கு. அது பிசாசின் சாயல். உனக்கு அந்த எரிச்சல் வரக்கூடாது, உனக்கு அது வரக்கூடாது. நீ உன் சகோதரனை ஆசீர்வதி, உன் சக ஊழியனை ஆசீர்வதி, கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். கடைசியாக நான் இங்கே வந்தது இயேசுவின் சாயலுக்கு ஒப்பாய் மாறுவதற்கு. எனக்குள்ள இருக்கிற மனுஷ சாயல், மனுஷ ரூபம் மாறட்டும் ஆண்டவரே. ஒப்பு கொடுப்போமா தேவ சமூகத்தில்? எல்லாம் ஒப்பு கொடுத்து ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே நான் உம்முடைய சாயலாக, உம்முடைய ரூபமாக நான் மாறணும் ஆண்டவரே. எனக்குள்ள எப்பொழுதும் உம்முடைய சாயல் காணப்படணும். நீர் வரும்போது நான் உம்முடைய ரூபமாய் மாறணும், மறுரூபமாய் நான் மாறணும் ஆண்டவரே.
நன்றி ஆவியானவரே. ஒப்பு கொடுப்போமா தேவ சமூகத்தில்? அப்படி ஒரு ஜப குறிப்பு, ஆண்டவரே நான் உம்முடைய சாயலாய் உம்முடைய ரூபமாய் மாறணும்னு சொல்கிறவங்க மாத்திரம் உங்கள் கரங்களை ஆண்டவருக்கு நேராக உயர்த்தி, ஆண்டவரே நீர் வரும்போது நான் உம்முடைய சாயலாய் உம்முடைய ரூபமாய் நான் மாறணும் ஆண்டவரே. எங்கள் சர்வ வல்லமை உள்ள தகப்பனே, இந்த அருமையான வேளையில் உம்முடைய கிருபையுள்ள கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். நீர் வரும்போது நாங்கள் ஆதாமின் சாயலிலும் அல்ல, எங்களை பெற்றெடுத்த மனுஷர் சாயலிலும் அல்ல, நாங்கள் பிசாசினால் உண்டான சாயலிலும் அல்ல, உம்முடைய சாயலாய் மாறி இருக்க எங்களுக்கு கிருபை பாராட்டும். ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே தேவ நீதியில் நாங்கள் எப்பொழுதும் கீழ்ப்படிந்திருக்க உம்முடைய சாயலாய் மாற கிருபை பாராட்டும். மகிமையுள்ள கரத்தில் தாழ்த்துகிறோம் எங்கள் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே.